இன்றைக்கு சீர்திருத்த நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு உலகத்திலே நிகழ்பெற்ற ஒரு உன்னதமான மாற்றத்துக்குரிய நாள் என்று நாம் சொல்லலாம். அதை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு பட விளக்கம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அதனால் நம்முடைய நேரத்தை நாம் மற்ற பாடல்கள் மற்றெல்லாம் குறிக்க இருக்கிறோம். We are going to see a picture of the Reformation. ஒருவேளை நீ கேட்கலாம், சீர்திருத்தம் என்றால் என்ன, ஏன் சீர்திருத்த சபை என்று வைத்திருக்கிறீர்கள் என்று கூட அநேகர் ஒருவேளை கேட்கலாம். You may ask why, what is Reformation? Why you have named the church as Reformed? The greatest thing in the world was, the world was in great darkness until almost 1500 years after Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக உலகமானது ஒரு 1500 ஆண்டுகள் இருளில் மூழ்கி இருந்தது. It was in darkness. இங்கே கேட்கலாம், என்ன டார்க்னஸ், என்ன இருள்? Because after the apostles and the early church, அப்போஸ்தலர்களுக்கு பின்பாக ஆரம்ப திருச்சபையின் காலத்துக்கு பின்பாக இந்த வேதமானது மறைந்து விட்டது. The Bible was completely disappeared. ஆகவே என்ன ஆயிற்றுன்னா, ஒரு சிலை வணக்கத்தை போல கிறிஸ்தவமானது பின்பற்ற வழிபட்டு வந்தது. Christianity was a religion of idols. இயேசுவினுடைய சில, ஜீசஸ் ஐடல், மாதாவினுடைய சில, மேரிஸ் ஐடல், and the idols of the saints. இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களுடைய சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். Why? ஏன்? Because they didn't know anything about God. ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு சந்ததி முடிந்த அடுத்த சந்ததி வரும் பொழுது one generation passed to another generation. They were completely blank about God because the Bible was not there. ஒரு சந்ததி போய் இன்னொரு சந்ததி வரும் பொழுது தேவன் என்பவர் யார், அவர் எவ்விதமானவர், இந்த இயேசு சிலை இருக்குதே, இவர் யார் இயேசு, ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், why he was crucified, who is this Jesus? It was all completely disappeared. எல்லாம் மறைந்து போச்சு. அந்த பாதிரிமார்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் ஜனங்கள் நம்பினார்கள். The people believed what the priest told. அவ்வளோதான். Because the Bible was not there, வேதம் இல்லை, no light, so it was a dark period. ஒரு இருண்டு போன ஒரு காலமாக அது காணப்பட்டது. அவ்விதமான வேளையில் தான் 1517 ஆண்டு மார்ட்டின் லூத்தர் என்ற ஜெர்மனி ஒரு கத்தோலிக்க மத குரு இந்த வேதத்தை வெளியே கொண்டு வரும்படியாக முதலாவதாக இந்த விதமான மத பாரம்பரியத்தை பின்பற்றுவது எவ்வளவு தவறு என்பதை விளக்கப்படுத்தும்படியாக ஒரு 95 குறிப்புகளை எழுதி அந்த ஆலயத்தினுடைய முன்னால் அவர் அடித்து விட்டார். மார்ட்டின் லூத்தர் formed 95 theses as what was the thing wrong in that day's church. Those days people used to come to the church for any announcement. ஏதாவது அறிக்கைன்னா சர்ச்சுக்கு தான் அவங்க வருவாங்க. ஏன்னா எவ்ரிதிங் வாஸ் அரவுண்ட் த சர்ச். அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அந்த சபையை சுற்றி இருந்தது. பட் த சர்ச் வாஸ் நோ லைட்.
அங்கே அந்த சபை என்கிறதுல வெளிச்சம் இல்லை. வை? நோ பைபிள் வாஸ் தேர். வேதம் இல்லை. ஒன்லி த ப்ரீஸ், த ஃபாதர் சோ கால், இந்த பாதிரிமார்கள் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் த பிகினிங், that the eyes of the people were open. அவருடைய கண்கள் அந்த 95 காரியங்களால் திறக்கப்பட்டது. That was a small beginning. Dear people, that led Martin Luther to translate the Bible into Germany, their own language. இதன் மூலமாக மார்ட்டின் லூத்தர் இந்த வேதாகமத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்தார். இட் வாஸ் எ டெரிபிள் ரிஸ்க், பயங்கரமான அவருடைய உயிருக்கே ஆபத்து. பட் ஹீ வென்ச்சர்ட், அதை அவர் செய்தார். ப்ரீவியஸ் டு தட், அதுக்கு முன்னால் த சர்ச் வில் பி தேர், சபை இருக்கும். த பைபிள் இஸ் இன் லாட்டின் லாங்குவேஜ், வேதாகமானது லத்தீன் மொழியில் இருக்கும். நோபடி நோஸ் லாட்டின் லாங்குவேஜ், யாருக்குமே லத்தீன் மொழி தெரியாது. The priest will read. இந்த பிரசங்க, இந்த பாதிரிமார்கள் படிப்பாங்க வேதத்தை லத்தீன் மொழியில். பட் nobody knew that, the meaning of it. அதனுடைய அர்த்தம் ஒருவருக்குமே தெரியாதுங்க. That was almost for 1300 years. The whole world was in darkness. ஏறக்குறைய 1300 ஆண்டுகள் நினச்சி பாருங்கள், உலகமே இருளில் தான் இருந்தது. அந்த சமயத்தில் தான் மார்ட்டின் லூத்தரோடு கூட, along with மார்ட்டின் லூத்தர், some other reformers, சில மற்ற சீர்திருத்தவாதிகள் எழும்பினார்கள். ஜான் ஹஸ் என்ற ஒரு மனிதர் செக்கோஸ்லோவேக்கியா என்ற இந்த நாளின் நாட்டில் பிறந்தார். ஜான் ஹஸ் வாஸ் born in Czechoslovakia. ஜான் விக்லிஃப் என்ற மனிதர் எழும்பி வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். த பைபிள் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ். ஜான் கால்வின் என்ற ஒரு மனிதன் பிரெஞ்சு தேசத்தில் எழும்பினார். பிறகு ஜெனீவா என்ற நாட்டில் இந்த புரட்சிகரமான காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சபைகள் இல்லை என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை உணர்த்தினார்கள். They said this church is not according to the Bible, and what is the real Christianity? இப்போ உண்மையான கிறிஸ்தவம் என்ன என்பது அப்போ தான் ஜனங்க விளங்கிட்டாங்க. ஏன்? The word of God. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே the great reformer யார் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய உன்னதமான சீர்திருத்தவாதி யார்? இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ was born in the world. உலகத்தில் பிறந்து he revolutionized the world. உலகத்தையே அவர் மறுமலர்ச்சிக்குள் கொண்டு வந்தார். உலக சரித்திரத்தை பிளந்தார். He divided the history of the world. Dear people, many people were open their eyes. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. The transformation even today continues. இன்றைக்கும் அந்த மறுரூபமாக்குதல் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. உங்களைப் போல என்னை போன்ற மனிதனுடைய வாழ்க்கையில் அது நடைபெற்றுகிறது. Even today, in people like you and me, the reformation is being continued. தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் இந்த வேதம் சரியாய் போதிக்கப்படாத ஒரு காலமாக இருக்கிறது. These days, the Bible is not being preached, rightly dividing. But what is Christianity? கிறிஸ்தவம் என்றால் என்ன? Christianity is nothing but Christ. கிறிஸ்து தான் கிறிஸ்தவம். பவுல் சொன்னார், இனி நான் அல்ல கிறிஸ்துவை, nevertheless not I but Christ. ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இலக்காக இல்லைன்னா, if Christ is not the aim,
இஸ் நாட் இன் த ரைட் பாத். அவன் சரியான பாதையில் இல்லை. ஒரு நீ சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஐ ப்ரே, ரீட் த பைபிள், ஐ கோ டு த சர்ச், சபைக்கு போகிறேன். இது கிறிஸ்தவம் அல்ல, இது கிறிஸ்தவமே அல்ல. இதெல்லாம் அதனுடைய ஒரு பங்களிப்பு. ஸோ வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்தவமான என்ன? கிரைஸ்ட், கிறிஸ்து தான் கிறிஸ்தவம். உடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே கிறிஸ்து தான். எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட் இஸ் ஆஃப் yours இஸ் கிரைஸ்ட். அதான் பவுல் சொன்னார், நான் அல்ல கிறிஸ்துவே, nevertheless not I but Christ. அவரோடு கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன். The old man was crucified. I am a new man in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய மனிதன். தன்னுடைய அறிக்கையிலும் வாழ்க்கையிலும் எந்த ஒரு மனிதன் இதை அறிக்கையிடுகிறானோ அவனே கிறிஸ்தவன். In his declaration and in his life, whosoever declares that Christ is only my aim, he is a Christian. அவன் தாங்க கிறிஸ்தவன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுலையும் அல்ல. அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவ எனக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். ஆகவே மெய்யான கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து தாங்க, கிறிஸ்து தான். நீ அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்து. லைஃப் யுனைடெட் வித் கிரைஸ்ட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். when the father sees you, உன்னை பிதாவானவர் பார்க்கும் பொழுது உன்னை நேராக பார்க்கறதில்ல. he doesn't see you directly, he sees through Christ. கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உன்னை பார்க்கிறார். if you are in Christ, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதனாக இருப்பாயானால், கிறிஸ்து இந்த உலகத்தில் நிறைவேற்றின எல்லாமே உன்னில் நிறைவேற்றி விட்டது. all the things which Jesus accomplished is accomplished in your life. your sins are forgiven, உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. you are a new creature, நீ ஒரு புதிய சிருஷ்டி. you have a new goal, ஒரு புதிய குறிக்கோள். you have a new life, ஒரு புதிய வாழ்க்கை. ஆகவே no condemnation, உனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. Dear people, a Christian's only aim is Christ. அவ்வளோதான். ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் கிறிஸ்து தாங்க. இதை தவிர உன் வாழ்க்கையில் எது இருந்தாலும் சரி, whatever may be the rest of the things, probably your money, fame, name, education, everything, ஒருவேளை பணம், புகழ், அது இது எதுவாக இருந்தாலும் சரி, you are in the wrong track. நீ தவறான பாதையில் ஓடிட்டுருக்கிற. you don't know Christ and Christianity. கிறிஸ்தவம் உனக்கு தெரியல, கிறிஸ்தவத்தையும் உனக்கு தெரியல. ஆகவே இந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது. The Bible was given to reveal Jesus Christ. ஆகவே தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவை. அப்போ இந்த வேதம் முழுக்க என்ன காமிக்கிறது? What the Bible talks about? Christ. பழைய ஏற்பாடு முழுவதுமாக என்ன காமிக்கிறது? What the Bible, the Old Testament teaches? The coming Messiah, the Christ, வரப்போகிற மேசியா, கிறிஸ்துவானவர். What about the New Testament? புதிய ஏற்பாட்டில் வந்த கிறிஸ்துவை காண்பிக்கிறது. The Christ who came. நிருபங்கள் என்ன காமிக்கிறது? What the epistles? Christ living in the hearts of people. மக்களுடைய இருதயத்தை அவர் வசம் பண்ணுகிறதை காட்டுங்க. இதுதான் வேதமே. வேதமே அவ்வளோதான். The whole Bible is this. பழைய பாட்டு வரப்போகிற கிறிஸ்துவை காட்டிட்டு, the Old Testament revealed the coming Jesus Christ. The New Testament and the epistles and the gospel, சுவிசேஷம் எல்லாம் வந்த கிறிஸ்துவை காட்டிட்டு, நிருபங்கள் எல்லாம் அவருடைய ஜனங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறதை காட்டுகிறது. வாழ்க்கையில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா? இஸ் கிரைஸ்ட் லிவிங் இன் யூ? இதுதாங்க பெரிய. ஒருவேளை உனக்கு புரியலைன்னா நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே கிறிஸ்துவில் வாசம் பண்ணுகிறாரா? இஸ் கிரைஸ்ட் லிவிங் இன் மீ? ஏன் வாழ்க்கையில் தோல்வி? ஒய் யூ ஆர் டிஃபீட்டட்?
Why your life is completely in turbulence? ஏன் நீ குழம்பி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற? Why your life doesn't see Christ and reveal Christ? ஏன் உடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்க்கவும் முடியல, கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியல? நான் கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் வாசமாக இல்லை. Christ is not living in you. ஸோ வருகிற காலங்களில் நம்ம அதை மையமாக வைத்து நான் போதிக்க போகிறேன். I am going to preach on that topic, Christ living in me. Nevertheless not I. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை. அம்மையாலே இதுதாங்க கிறிஸ்தவம். ஆகவே இந்த உலகத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வும், every incident in the world, the Bible has got so many incidents where it is being fulfilled until today. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறி வருகிறதை காட்டுகிறது. The world is going towards one goal. இந்த உலகமானது ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. What is that goal? அந்த இலக்கு என்ன? Welcoming the sovereign God, Jesus Christ, for his coming. அவருடைய வருகைக்காக இந்த உலகமானது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. The world will be in chaos. உலகமானது குழம்பி போயிருக்கும். In Revelation we see how the world will be in great turbulence. உலகமே கலக்கத்தில் மாறி போய் கொண்டிருக்கும். So the triumph Christ will reveal himself in the sky, with his signs he will come. வெற்றி சிறந்த கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களோடு, அவருடைய பிள்ளைகளாக மரித்தவர்களோடு இந்த உலகத்தில் வரப்போகிறார். The judgment seat is ready. நியாய தீர்ப்பின் சிங்காசனம் நடுவானத்தில் தான் இருக்கு. உலகத்தில் அவர் மக்களை நியாய தீர்க்க போகிறவர் அல்ல. இட்ஸ் இன் த ஸ்கை. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் சீட். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் நிற்க போகிறோம். The children of God will be honored for their lives. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கைக்காக கனப்படுத்தப்படுவார்கள். But the people in whom Christ is not living, யாருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வாசம் பண்ணவில்லையோ, they will be condemned unto the hellfire. நரக ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள். Dear people, there is no greater book in the world than the Bible. இந்த உலகத்தில் வேதத்தை தவிர ஒரு பெரிய புத்தகம் இல்லைங்க. There is no greater things which was revealed and which is revealed and which is going to be revealed in the world. இந்த உலகத்தில் இந்த வேதத்தை போல வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிற காரியங்களும் வெளிப்படுத்த போகிற காரியங்களை கொண்ட இந்த புத்தகத்தை போல வேறொரு புத்தகம் இல்லை. The Bible, வேதம் சொல்லுது, மாம்சம் வார்த்தையானார். இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, யோவானில் தான் சொல்கிறார். அம்மையாரிலே இது என்ன கிறிஸ்து? ஸோ வேதத்தினுடைய வார்த்தை நம்முடைய வாசம் பண்ணுகிறது தான் கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷத்தை பாருங்கள். வேதம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, not only knowing Christ, the Bible is, but Christ himself, the word of God. கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம், John's Gospel 1st chapter, ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was God, the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. Everything was formed out of him and for him. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அம்மையாலே இந்த உலகம், ஆகவே கிறிஸ்துவானவர் இன்றைக்கு வேத வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
Christ is revealing himself through the word of God to you and me. ஆனால் உனக்கு இந்த வேதம் மறைபொருளாக இருக்குமானால் அம்மையார்களே, உடைய வாழ்க்கையில் ஆண்டவரும் கண்களை திறக்க வேண்டும். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் சொன்னார். யோவான் எழுதும் பொழுது 1 யோவான் புதிய ஏற்பாட்டில் 325வது பக்கத்தில் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி ஆண்டவருடைய வசனத்தை எப்படி தொட முடியும்? அது சொல்கிறாரு, எங்கள் கேட்டோம், என் கண்களினால் பார்த்தோம், அவரை நோக்கி பார்த்தோம், அதை தொட்டு பார்த்தோம். எப்படி இது வார்த்தை? எப்படி? ஆமாங்க, திஸ் இஸ் a லிவிங் புக். இது ஜீவிக்கிற புத்தகம். இது உன்னுடைய வாழ்க்கையில் உன் கண்களை திறக்க, ஓப்பன் யுவர் ஐஸ், ஓப்பன் யுவர் ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ், ஆவிக்குரிய கண்களை திறக்கும், ஆவிக்குரிய செவிகளை திறக்கும். யூ வில் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆகவே கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து, அவர் தான் எல்லாம். ஆலேனால் சபைக்கு தலைவர் அவர்தான், அவரே மையமானவர். ஹீ இஸ் த சென்ட்ரல், ஹீ இஸ் த கேப்டன். அவ இந்த வேதத்தை எவ்விதமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஏறக்குறைய 300 ஆண்டுகளாக இந்த வேதம் மறைக்கப்பட்டுருச்சா? இந்த உலகம் அவ்வளோ காலம் இருளில் இருந்ததா? வாஸ் த வேர்ல்ட் வாஸ் இன் டார்க்னஸ். டெரிபிள் திங்ஸ் வர் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அம்மையார்களே, இந்த வேதம் வெளியே வந்தப்போ தான் உலகத்தில் நாகரிகம் வந்தது. மனிதன் மனிதனாக வாழ ஆரம்பித்தான். Man started living as a man. Culture was refined. கலாச்சாரம் சீர்திருத்தப்பட்டது. இந்த உலகம் இந்த புத்தகத்தினால் மாற்றப்பட்டது. The world was changed by this book. It is continuing to change the world. உலகத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருகிறது. இப்போ உலகத்தை அல்ல, not the world, but the people whom he has chosen and to whom he has revealed himself. தான் தெரிந்தெடுத்தப்பட்ட மக்கள், யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் இந்த வேத புத்தகம் இன்றைக்கும் அவளை மறுரூபமாக்கி வருகிறது. இட் ரெவல்யூஷன், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த லைஃப். உன் வாழ்க்கை இது மாற்றணும். This is the Bible. Your life should be changed. This is the Bible, the Vedam. If it is not changing you, உன்னை மாற்றலைன்னா எவ்விதமாக மாற்றுவது? To what an extent is changed, that Christ should live in you. கிறிஸ்து உனக்குள் வாசமாக இருக்கவும், கிறிஸ்துவை போல நீ மாறவும், that you may be changed like Jesus Christ. அது ஒரு கிளிப்பிங்கை நம்ம பார்க்குறோம். அது ஒரு இங்கிலீஷில் இருக்கிறது, ஆனால் இங்கிலீஷ் டைட்டில் இருக்குது அதில். ஆனால் தமிழில் அதை பற்றி நான் அப்பப்போ விளக்கப்படுத்துகிறேன். நமக்கு இந்த வேதத்தை எப்படி அவர்கள் கொண்டாந்தார்கள், எத்தனை பேர் இதற்காக மரித்தார்கள் என்று சொல்லவே முடியாதுங்க. இன்றைக்கு வேதத்தை நாம் கையில் வச்சுருக்கிறோம், ஆனால் உண்மையாலுமே எத்தனை பேர் இதற்காக தங்களுடைய உயிரை விட்டாங்கங்கிறது நமக்கு தெரியாதுங்க. There was a time when the earth was dark. It was an age of grinding poverty, disease, and death. The common people were illiterate. They lived in fear of the judgment and hell. The state church controlled all aspects of life, from birth until death. And for a price, the priest assured a better afterlife. But this all changed with a new dawn in England. Minds were awakened. And once the flame of the Reformation was lit, it was never to be put out again. This
is a story of அந்த courage வெளிச்சம் and ஒன்று fortitude வெளியே வந்ததினால against all odds. மறுபடியும் The burning அணைக்கப்பட of முடியவில்லை. heretics and those இந்த who risk வேதத்தை their அழிக்க lives to முடியாத follow நிறைய the மக்கள் light. பிரயாசப்பட்டாங்க. ஆனா இதை It is அழிக்க a முடியவே struggle இல்லை. of ideas சொல்ல about போனா men's இதை souls, அழிக்க their பிரயாசப்பட்டவர்கள் dreams, and the அழிக்கப்பட்டு purpose போனார்கள். in life. The state ஏன்னா church responded by இது hunting down மனிதனுடைய anyone who ஆத்துமாவை supported these குறித்து radical சொல்லப்படுகிற beliefs. ஒரு Put them to death. காரியமாய் காணப்படுகிறது. Join us as we விதமான uncover இந்த the heroic lives காரியத்தை of குறித்து those who நாம் led out பார்க்கும் this பொழுது movement and விதமான changed இந்த the world சீர்திருத்தவாதிகள் forever. இந்த வேத This புத்தகம் is the உலகத்தின் story தலைகளாக மாற்றிவிட்டது. of light unshackled. In the 1st century AD, ஆனா a new religion முதலாவது stumbled across the Roman சீர்திருத்தவாதி Empire. யாரு? One man lived a ஆண்டவராகிய simple இயேசு life கிறிஸ்து. and profound ரோம teachings சாம்ராஜ்யத்தின் transformed the world காலத்துல of his day. இந்த His உலகத்துல name வந்து was Jesus Christ. உலகத்தை தலைகீழாக Claimed to மாற்றினவர் be the Son of God ஆண்டவராகிய and இயேசு shared a கிறிஸ்து. message that changed அவருடைய lives, செய்தியானது gave hope. வாழ்க்கையை மாற்றிற்று மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க Paul, who ஆரம்பித்தது. had first bitterly persecuted அதுக்கு this new பின்பாக religion, பவுல் என்ற was ஒரு brought மனிதனை face to face போன்றவர்களை with எழுப்பி Christ during a miraculous விதமாக Shocking இந்த thing, he might be சத்தியத்தை fighting உலகத்துக்கு alongside. He restudied the பறைசாற்றினார்கள். scriptures. As the word அதன் மூலமாக illuminated his வேதமானது mind, he became convinced மனிதனுடைய that மனதை this was true. உயிர்ப்பித்தது. He dedicated the rest of his life புதுப்பித்தது. to spreading this message. இனமாக He traveled இந்த 10,000 miles உலகமானது on foot and இந்த thousands மகா more by பெரிய ship வெளிச்சத்துக்குள் as he வர carried the ஆரம்பித்தது. message of Christ across. ஏறக்குறைய 1000 ஆண்டுகளாக இருளில் இருந்த இந்த உலகம் ரோம சக்கரவர்த்தியின் In Rome, காலத்துல these new teachings were கிறிஸ்துவின் not மூலமாக popular. அவருடைய போதனையின் மூலமாக By its very nature, இந்த demanded exclusive worship of the God மகா of பெரிய heaven. வெளிச்சம் Pagan இந்த deities தேவன் of the யார் Slavic என்பதை tribes in வெளிப்படுத்திற்று. Asia Minor அதற்கு முன்பாக அவர்கள் fell விக்கிரகங்களை alongside the உண்டாக்கி Roman gods of Juno. தொழுது கொண்டு வந்த மக்களாய் காணப்பட்டார்கள். Even some of the ரோம emperors were தெய்வங்களை considered gods. பின்பற்றலாய் கண்டு கொண்டு வந்தார்கள். Christians called these pagan உண்மையான deities தெய்வம் false என்பது அவர்களுக்கு gods. தெரியாது. It's not hard to உண்மையான imagine இரட்சகர் என்பது Christianity அவர்களுக்கு became தெரியாது. very unpopular. ஆனால் in Rome. அந்த சமயத்துல கிறிஸ்தவம் Thus என்பது began புகழ்பெற்றதல்ல. generations of persecution. கிறிஸ்தவத்தை பின்பற்றுவர்கள் அழிக்கப்பட்ட Between மகா culture பெரிய and ஒரு scripture. அழிவின் சக்தியாக எண்ணி அதை அழிக்க Such பிரயாசப்பட்டார்கள். philosophies cannot coexist இது நிமித்தமாக anymore in darkness. இந்த சத்தியம் இல்லாத ஒரு Carried காலத்துல down this road. பவுல் இதே வழியில தான் நடந்து போய் சிறைச்சாலையில Paul was தலை kept under house துண்டிக்கப்பட்டார். arrest for 2 years. till his எத்தனையோ trial. அருமையான மக்கள் Once அவிதமாக condemned, he was மரித்தார்கள். transferred to the Mamertine பவுல் prison ஏறக்குறைய to 2 await ஆண்டுகளுக்கு his பின்பாக execution. இந்த டஞ்சன் பயங்கரமான We're சிறைச்சாலையில standing in the இருந்துதான் Mamertine prison. மரித்தார். It's incredible to think இவ்விதமான that ஒரு one இடத்துல Peter was with விசுவாசத்துக்காக Paul பவுல் sat தன்னுடைய கடைசி awaiting வேளையை his செலவழித்தார். execution. விதமான It's ஒரு dark, இடத்துல தான் it's damp. அவர் This was not a இருந்து place where you தலை wanted to be துண்டிக்கப்பட்டது. for any period of time. ஆனா பவுல் மறைந்து விட்டார். Paul, being taken சத்தியம் from this மறையவில்லை. prison, was beheaded outside தேவனுடைய the city வார்த்தையை wall. பிரசங்கித்தவர்களை கொல்லப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய 3 வார்த்தை years after மரித்து Paul's போகவில்லை. execution, on a hot விதமாக summer, a fire broke out. இந்த 2 ஆண்டுகளுக்கு பின்பாக பவுல் கொல்லப்பட்ட பின்பாக நாம் பார்ப்பது ரோம் நகரம். Uncontrollably, இந்த ரோம் நகரமானது முழுக்க தீப்பற்றி when the எரிந்தது. smoke had cleared, நீரோ என்ற மனிதன் இந்த ரோம் பட்டணத்தை தீ வைத்து கொளுத்திவிட்டு rumors swirled that Nero இந்த would பட்டணத்தை cause fire. புதிதாக்கும்படியாக திட்டமிட்டு செயல்பட்ட வேளையில Tear down a third of the கிறிஸ்தவர்கள் city மேல் of Rome, பலி build a சுமத்தப்பட்டது. series of palaces. இந்த பட்டணம் எரிப்பதற்கு Romulus, காரணமானவர்கள் கிறிஸ்துதான், கிறிஸ்தவானவர்கள். now அவளை அழிக்க வேண்டும் என்று with the சொல்லி city in ashes, பயங்கரமான pursued his ambitions. அழிக்கும்படியான As the rumors spread that கிறிஸ்தவத்தையும் he had caused the fire, he கிறிஸ்தவர்களையும் began looking for a அழிக்கும்படியாக scapegoat, and his ஏறெடுத்த gaze fixed on the Christians. பயங்கரத்தை தான் இந்த Persecution spread சூழ்நிலையில் across the நாம் empire. பார்க்கிறோம். விதமான Pleasure-seeking crowds, இடத்துல தான் craving இந்த excitement and entertainment, இடத்துல தான் கொலோஸ் என்ற இடத்துல amphitheaters and Colosseums, இந்த where gladiators கிறிஸ்தவர்கள் fought to the death, அங்கு starving கொல்லப்பட்டார்கள். wild beasts attacked. சிங்கத்தினால கொல்லப்பட்டார்கள். It's hard to தலை imagine துண்டிக்கப்பட்டார்கள். this being the festive field, பயங்கரமான this விதத்துல being circus அவருடைய masks of Rome. வாழ்க்கையானது அழிவுக்குட்படுத்தப்பட்டது. இதனுடைய வெளியான பகுதி 1,000 people would gather. ஏறக்குறைய But it's what happened in between the chariot races that I 2,50,000 find மக்கள் most fascinating. விதமாக An altar would be set இந்த up. காரியத்தை பார்த்துக் Christians would be கொண்டிருந்தார்கள். dragged before this altar, விதமாக கிறிஸ்தவர்களை forced to இழுத்து make the சென்று ultimate choice. அவர்களை Who அவ்விதமாக are they going to follow? அவள் சொன்னார்கள், God, இந்த விக்கிரகத்துக்கு ஒரு சின்ன ஒரு with தூபத்தை just a போட்டு விடு, pinch of incense, they can உன்னை save விட்டு their விடுவோம். lives.
ஆனால் அவர்கள் These சொன்னார்கள், Christians would not compromise. ஆண்டவருக்காக Instead, நாங்கள் வாழ்வோம், they chose எங்களுடைய to ஜீவன் பெரியல்ல die என்று one of the most horrible deaths you can மரித்தார்கள். imagine. தீயில் கொளுத்தப்பட்டார்கள். One elderly man, Polycarp, a வயதானவர்களும் leader in the கூட. early Christian church, பாலிகார்ப் என்ற ஒரு dragged தேவ into an மனிதன் amphitheater filled இந்த with மனிதனை thousands எடுத்து of சென்று bloodthirsty people. அந்த ஆம்பி தியேட்டர் என்ற இடத்துல The atmosphere changed அவ்விதமாக சொன்னார்கள், as they watched ஒரு this சின்ன aged தூபமிடு, man brought before உன்னை the விட்டு pagan விடுவோம். altar in the center. ஆனால் The அந்த proconsul, wishing to மனிதன் save சொன்னார், his life, offered him his என்னுடைய freedom if வாழ்க்கையில் he just ஆண்டவர் put a இவ்வளவு bunch of நாளாக என்னை incense on the altar. காத்து வழிநடத்தி But வந்திருக்கிறார். Polycarp refused. அவருக்கு நான் உண்மையாக 86 இருப்பேனே ஒழிய years I have served him. என்னுடைய He has வாழ்க்கையில done me no wrong. How அவரை can I மறுதலிக்க deny முடியாது. my Lord now? என்ன ஒரு பக்தி வைராக்கியம் He பார்த்தீங்களா? chose to die. அதனால இன்றைக்கு கிறிஸ்தவமானது நீங்களும் நானும் சுலபமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறதுனால என்னுடைய விலை மதிப்பை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் மரிக்கும்படியாக ஆயத்தமாக இருந்தவன் தான் கிறிஸ்தவன். நீ கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் நீ மரிக்க ஆயத்தமாக இருக்கிறையான்னு தான் கேள்வி. அப்போ தான் நீ கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். இதுதான் செலுத்தப்பட்ட கிரயம். The fire was lit, but the wind ஆகவே blew flames விதமான away from ஒரு it. As காலகட்டத்தில் the crowd began to express their sympathy, அங்கு a soldier stepped forward எல்லாருமே and எழும்பி thrust a நின்று spear into his side. அங்கு The ஈட்டியினால impact on the கொல்லப்பட்டார்கள். onlookers as they watched these early அங்கு Christians பார்க்கும்படியான die was இந்த epic. நிகழ்வானது ஒரு கிறிஸ்தவன் It is said that the blood of மரிக்கிறதை martyrs is பார்ப்பது safe. பயங்கர. ஆனா One died, இரத்த many more சாட்சிகளின் will spring up to ரத்தம் take their place. வித்தாக காணப்பட்டது. Over இந்த the next இடத்துல தான் 200 years, விதமாக persecution of நடைபெற்ற நிகழ்வை Christians குறித்து continued நாம் in various பார்க்கிறோம். parts of the Roman Empire. விதமான But ஒரு in 284 சூழ்நிலை ரோம AD, அரசாங்கமானது as Diocletian came to power, 2284 கிபில they endured yet. இன்னும் அதிகமான உபத்திரவத்தை அவர்கள் சந்திக்க The வேண்டியதாக Roman இருந்தது. Empire was on the verge ரோம of collapse. அரசாங்கம் முற்றிலுமாக Diocletian tried கிறிஸ்தவத்தை to strengthen the empire by டயோக்ளேட்டன் reviving என்ற practices of the மனிதன் ancient மூலமாக religion, paganism. இன்னும் அதிகமான Christianity உபத்திரம் was outlawed. ரோம Intense விக்கிரங்களை persecution தொழுது கொள்ள across the வேண்டும் என்று empire took place கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். 313 AD. 303 As the கிபியில terrible persecution இருந்து raged on, 313 வரைக்கும் a நீங்க new emperor பார்ப்பீர்களானால் came to power who would 10 change வருடங்கள் the Roman Empire பயங்கரமான forever. அழிவு, Christianity பயங்கரமாக was about to கிறிஸ்தவர்கள் face its greatest change கொல்லப்பட்டார்கள், and its most சிதைக்கப்பட்டார்கள். dangerous enemy. Light இந்த விதமான ஒரு பயங்கரத்தினூடாய் அவர்கள் சாட்சியாக நின்றார்கள். விதமான The turning point ஒரு came as கால Constantine prepared கட்டத்தில் to தான் battle with Maxentius, a rival கான்ஸ்டான்டின் for the throne. என்ற The ஒரு day before the battle, ரோம they claimed to have சக்கரவர்த்தி had a vision of the Christ யுத்தம் and to have heard the பண்ணும்படியாக words, போன "In this sign ஒரு thou shalt வேளையில் conquer." அவன் Being ஒரு a man of சிலுவையை action, he went பார்க்கிறான். back to his troops and had them put இதன் the sign of the மூலமாக நீ cross வெற்றி on their பெறுவாய் shields, என்பதான and ஒரு also make it one of அடையாளத்தை their பார்த்த standards பொழுது to be carried into battle. அவனுக்கு கிறிஸ்துவை குறித்த ஒரு Constantine's சின்ன armies நம்பிக்கை. marched towards Maxentius. அந்த The enemy யுத்தத்தில் broke அவன் ranks வெற்றி பெற்று and விட்டான். fled, and Maxentius himself drowned ஆகவே in the river here below. அவன் என்ன சொன்னான்னா, This convinced Constantine that கிறிஸ்து தான் Christianity was உண்மையான the true கடவுள். religion. The other கிறிஸ்து தான் உண்மையான soldiers தெய்வம். marched through the ஆனா river and told all of them that they were now அவன் ஒரு baptized Christians. ரோம He himself claimed to சக்கரவர்த்தி. become a follower of Jesus Christ. ரோம சிலை வணக்கத்தையும் கிறிஸ்தவத்தையும் As the sun இணைத்த set ஒரு on that மதத்தை momentous உருவாக்கினார். day, you realize what had just happened. வேதபூர்வமான ஒரு மதம் உருவாகவில்லை. And Rome were அவ எல்லா embracing இடத்திலும் Christianity. எல்லாருமாக கிறிஸ்தவர்களாக They would மாற never be the வேண்டும், same again. எல்லாருமாக கிறிஸ்துவை 330 பின்பற்ற AD, வேண்டும் என்ற Constantine moved the capital of the Roman ஒரு Empire to a சட்டத்தை strategic கொண்டு வந்தான். location in Greece. இதன் He மூலமாக named the city after himself, calling அவன் it Constantinople. கான்ஸ்டான்டினோபிள் என்ற Today இன்றைக்கு it is known துருக்கியில் as இருக்கும்படியான Istanbul, Turkey. For nearly இஸ்தான்புல் என்ற 8 centuries, இடத்துல Constantinople was the wealthiest 8 and largest city. நூற்றாண்டுகளாக It was credited பயங்கரமான with having ஆதிக்கம் the most செலுத்தினான். advanced அந்த பட்டணத்தை defenses of சுற்றி அவன் any city கட்டியிருக்கிற in the பாருங்க அந்த empire. கோட்டை. Constantine இவன் also ஆதிக்கம் issued the செலுத்தினான். Edict ஆனா of உண்மையான Milan, கிறிஸ்தவம் அல்ல which அது. legalized Christianity ஒரு and supported those ஆனா who practiced it. கிறிஸ்தவனுக்கு அரசாங்கத்துல He வேலை, also mandated that கிறிஸ்தவர்கள் என்று Sunday சொன்னால் அவருடைய வாழ்க்கையில சலுகை அதிகம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மாத்திரமே இராணுவத்தில் வேலை. ஆகவே அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். எதற்காக? ஆதாயத்துக்காக. அதுக்கு முன்னால் நீ கிறிஸ்தவனானா மரிக்க ஆயத்தமாக இருக்கிறான்ற கேள்வி போய் நீ கிறிஸ்தவனானா மாத்திரம்தான் அவனுக்கு சலுகை. அம்மையாலே காரியம் மாறிவிட்டது, ஆனால் சத்தியம் மறைய ஆரம்பித்தது.
சத்தியமானது should become a செல்ல universal day ஆரம்பிங்க. for rest and எல்லாரும் worship நானும் கிறிஸ்தவன் across நானும் the கிறிஸ்தவன் என்று empire வர rather than ஆரம்பித்தார்கள். Saturday kept by the Jews. and the விதமான apostles. இந்த மனுஷன் தான் அந்த கான்ஸ்டான்டினோபிள் விதமான ஒரு As சூழ்நிலையில தான் controversies developed in அநேகர் Christianity, இவ்விதமாக a shift began to take place. கிறிஸ்துவை Rather பின்பற்ற than searching the scriptures for ஆரம்பித்தார்கள். the truth, ஆனா உண்மையான the church பக்திக்குரிய councils வாழ்க்கை or the நிமித்தமாக அல்ல. emperor himself வேதபூர்வமான decided to கிறிஸ்தவம் release இல்லை. doctrines from the church. பலவிதமான போலி நம்பிக்கைகள் சபைகளில புகுந்தது. சிலை வணக்கங்கள் சபைகளில புகுந்த ஆரம்பித்தது. ஒரு நீங்க கேட்கலாம், கத்தோலிக்க சபையில் இன்னைக்கு ஏகப்பட்ட சிலை வச்சிருக்காங்களா, எப்படி வந்தது? இதுதாங்க ஆரம்பம். இதுதான் ரோம மக்களினுடைய சிலை வணக்கத்தையும் கிறிஸ்தவத்தையும் இணைத்த ஒரு கிறிஸ்தவம் உண்டாயிற்று. These teachings often conflicted அவிதமான ஒரு வேளையில வேதத்துக்கு புறம்பான over the following போதனையின் centuries. A major காரியங்களை rift அறிந்த ஒரு began சிறு to form. கூட்டமான மக்கள் Those who refused to அவர்களை allow பின்பற்றவில்லை. others to determine their biblical beliefs. அவர்கள் மறுத்தார்கள், இல்லை நாங்கள் இதை பின்பற்ற முடியாது, வேதத்தின்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கூடிய And the ஒரு church சிறு split கூட்டம் into the state indoors இருக்கத்தான் church செய்தது. and an underground அவர்கள் movement of believers மலை வெடிப்புகளிலும் குகைகளிலும் ஆண்டவரை scattered across Europe. ஆராதித்தார்கள். ஆனா இவர்கள் Roman துன்புறுத்தப்பட்டார்கள். Empire had stood for உண்மையான கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்டது, போலி கிறிஸ்தவம் தலை தோங்கிற்று. விதமான வேளையில ரோம அரசாங்கம் ஆட்டங்காட ஆரம்பித்தது. அங்கே அவர்கள் பார்பேரியன்ஸ் என்று சொல்லுகிற வேறொரு கூட்டத்து மக்கள் and being attacked by ரோம barbarian அரசாங்கத்தை invaders from without. தகர்த்தெறிய ஆரம்பித்தார்கள். Rome could no longer withstand the விதமான pressure, வேளையில and it finally, இந்த காரியத்தின் மத்தியில ரோம as அரசாங்கம் the நிற்க empire முடியல. declined, அது the church in முற்றிலுமாக Rome அங்கே rose to prominence சிதையுண்டு and போயிற்று. power in its place. ஆனா ரோம அரசாங்கம் சிதையுண்டு போயிற்று. ஆனா ரோம கிறிஸ்தவம் சிதையுண்டு போகவில்லை. அது தொடர்ந்து இன்னும் அதிகமாக பின்பற்றாங்க. ரொம்ப சிம்பிள், சிலை வணங்கலாம், இயேசுவை நம்பலாம், கிறிஸ்தவனா வாழலாம், கிறிஸ்தவனா வாழ்ந்த சலுகை இருக்குது, பல விதமான காரியங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்போ ரோமர்கள் போயிட்டாங்க. As the மற்ற 5th century அரசாங்கம் came ஒன்று to a நுழைந்தது. close, a fundamental shift was விதமான taking வேளையில place within Rome. Once the தொடர்ந்து pagan political superpower, it was now becoming ரோம the center of அரசாங்கத்தின் மத்தியில Christianity within Europe. கிறிஸ்தவமானது ஐரோப்பா பகுதிகளில் வளர ஆரம்பித்தது. ஆனால் பொய் கிறிஸ்தவம் அது, உண்மையான கிறிஸ்தவம் அல்ல அது. அவ்விதமான வேளையில் We call the ரோம period of மக்கள் time following this collapse சிதறுண்டு போனார்கள். Roaming tribes ஒரு of bandits and barbarians பயங்கரமான pillaged the countryside. ஒரு Roads became overgrown with காலமானது weeds. ஆரம்பித்து Without விட்டது. proper maintenance, the aqueducts ceased to விதமான carry water to சூழ்நிலையில் the மத்தியில cities and the streets overflowed with வேதமானது முக்கியப்படுத்தப்படும்படியான As raw காரியம் material மறைந்து became போக scarce, ஆரம்பித்தது. people pillaged the சிலை Colosseums, வணக்கங்களும் temples, மற்றவைகளும் தான் and காணப்பட்டது. theaters for stones to build their houses. இந்த ஒரு சூழ்நிலையில மக்களுடைய நிலை மிக பரிதாபமாயிற்று. அவ்விதமான காலங்களில் பெரிய அம்மை என்ற வியாதி ஏறக்குறைய நீங்க பார்த்தீங்கன்னா And the அநேக plague மக்கள் மரித்து ravaged the போய்விட்டார். land in பிளேக் waves, sometimes wiping out up தேசமே to half of the ஏறக்குறைய population. பாதி பேர் மரித்து போய்விட்டார்கள். As barbarian tribes were விதமான ஒரு settling in Western சூழ்நிலையில Europe, தான் Clovis, a powerful king of மேற்கத்திய the Franks, adopted the குளோவிஸ் Christian என்ற faith. ஒரு மனிதன் This was significant, எழும்பி as barbarians இந்த were மக்கள் pagan, மத்தியில not Christian. அவனும் ஒரு Thousands of கிறிஸ்தவன் என்று his சொல்லிக்கொண்டு subjects followed his example and were baptized இந்த as காரியத்தை Christians. He even முன்னேற்றி allowed his army to fight அநேக for the கிறிஸ்தவர்களை bishop of Rome. அவன் அவிதமாக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி வெளியான சில சடங்குகளை முக்கியப்படுத்தி அவன் செயல்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். Appeared to be gaining ground rapidly. இந்த வேளையில தான் பார்த்தீர்களானால் இந்த Christianity மாதிரி was கட்டடங்கள், விதமான வெளியரங்கமான அலங்கரிப்பு, இது ரோம கிறிஸ்தவத்தினால் முக்கியப்படுத்தப்பட்டது. வேதம் புறக்கணிக்கப்பட்டது. வேதமானது புறக்கணிக்கப்பட்ட rising நிலை in the தொடர்ந்து West, போய்கொண்டே dramatic இருந்தது. changes were taking place விதமான in the ஒரு eastern city சூழ்நிலையில of Constantinople. கான்ஸ்டான்டினோபிள் July 31st, அந்த 588, மனிதன் Justinian the Great was on ஜஸ்டினியன் the என்கிற throne after the ஒரு death of his மனிதன், அந்த father, கான்ஸ்டான்டினோபிள் என்ற ஆரம்பத்தில் பார்த்தோமே, அவனையும் கூட
மேற்கொண்டு ஜெயிக்க That ஆரம்பித்தான். night, he had a dream of இந்த a universal ஜஸ்டின் என்ற ஒரு empire, மனிதனானவன் one state, எழும்பி one இந்த law, சக்கரவர்த்தியாக and one church which ஆண்டு ruled கொண்டிருந்த them all. அந்த காலம் அது. Justinian determined to make அப்பொழுது this dream a reality. He ஜஸ்டின் was emperor. அவனுடைய 5 years அந்த later, என்ன Justinian அவன் சொன்னான இயற்றினதுதான் அங்கு சட்டம். passed the ஆகவே Corpus Juris அவனும் ஒரு Civilis, கிறிஸ்தவனாக overhauling the Roman legal code. பின்பற்றின காரியங்கள் எல்லாம் First time in பார்த்தீங்கன்னா history, Christianity உண்மையான was the கிறிஸ்தவம் அல்ல. mandated law of the land. And all the வேதத்துக்கு city ஏற்புடைய Jews ஒரு were to be கிறிஸ்தவம் அல்ல அது. The Codex ஆனா மெய்யான Justinianus கிறிஸ்தவர்கள் mandated the following: தொடர்ந்து துன்பப்படுத்தப்பட்டு that தான் reading the வந்தாங்க. Bible for anyone, வேதபூர்வமான clergy was கிறிஸ்தவம் மறைய that only the ஆரம்பித்தது. state church could conduct அங்கே baptisms. ஃபாதர்மார்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் தெய்வ வாக்கு. இந்த குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் Heretics were forbidden to உண்மையான gather for worship, கடவுளுடைய வார்த்தை என்பதாக and that the property of கருதப்பட்டு வந்தது. heretics could be confiscated by the அப்பொழுது church. And finally, இந்த விதமான all majesty, உண்மையான கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமைப்பட்டது. and soldiers must ஒரு swear கிறிஸ்தவனா உண்மையான கிறிஸ்தவனா வாழணும்னு சொன்னா அவன் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். தொடர்ந்து உண்மை கிறிஸ்தவத்துக்கும் போலி கிறிஸ்தவத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். போலி கிறிஸ்தவம் வளருகிறது, செழிக்கிறது. உண்மை கிறிஸ்தவம் அங்கே உண்மையான விதத்தில் the church. அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை போல Those காணப்படுகிறது. who had endured such horrific persecution இந்தமான for ஒரு hundreds of பயங்கர years உபத்திரவத்தின் were now வேளையில the persecutors. அங்கு The light was being அவர்கள் shackled away from the துன்பப்படுத்தப்படுகிறார்கள், people உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். of men. இந்த விதமான காரியங்கள் மத்தியில தான் அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்த ஒரு Meanwhile, கூட்டத்தை back in தேவன் the வைத்தார். Western Empire, the city of Rome, உண்மையா இல்லையா? அந்தந்த காலங்களில் உண்மையாலுமே சத்தியத்தை பின்பற்றுகிற மக்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான். ஆனா ஆண்டவர் வைத்தார், அவர்கள் மூலம் சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தார். had fallen to the barbarian tribe ஆகவே of the ஒரு Ostrogoths. உண்மை கிறிஸ்தவம் என்ற ஒரு காலம் மறைந்து விடாது. They விதமான did not ஒரு recognize சூழ்நிலையில Justinian's laws, and இந்த also refused ஜஸ்டின் many of the என்றவனுடைய tenets of the கொள்கையை Roman state பின்பற்றக்கூடாத church. ஒரு 537, காலமானது வந்தது. Justinian with his general Belisarius 537 arrived ஆண்டுல to liberate Rome. விதமான By the end வேளையில of 538, இந்த Rome was free ரோம் from the Ostrogoths. இங்கு Codex ஏறக்குறைய Justinianus மறுபடியுமாக ஒரு கிறிஸ்தவத்துக்கு அல்லாத காரியங்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்த ஒரு காரியமாய் காணப்பட்டது. that the பலவிதமான religious மாற்றங்கள் freedoms once மறுபடியுமாக உபத்திரம் இந்த கொலோசன் இந்த இடத்துல தானே அங்கு துன்புறுத்தல் தொடர்ந்து enjoyed நடைபெற்றுக் under கொண்டே the வந்தது. Ostrogoths were now lost. அவர் கிறிஸ்தவர்கள் இப்பொழுது Persecution என்னாச்சு? இப்ப அபாயம், கிறிஸ்தவன் சொன்ன அபாயம். அவன் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இல்லை நான் கிறிஸ்தவன் அல்ல. பார்த்தீங்களா? இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நம்ம வாழ்றோம் இல்லைங்களா? சலுகையும் மற்ற காரியங்கள் இருந்தப்ப நான் கிறிஸ்தவன் என்று எல்லாம் போனாங்க. ஆனால் மறுபடியும் கிறிஸ்தவம் பின்பற்றினால் ஆபத்துன்னு சொன்ன உடனே இல்லை நான் கிறிஸ்தவன் அல்ல. began to rise for the first விதமான time வேளையில inside the Christian church. தொடர்ந்து கிறிஸ்தவ For the next சபையானது 460 years, ஏறக்குறைய 1260 ஆண்டுகள் தொடர்ந்து விதமான from the years மாற்றங்களின் மத்தியிலே 538 to 1798, செயல்பட்டு கொண்டே இருந்தது. 536 கிபி 538 இருந்து 1798 the state church வரைக்கும் became நீங்க both பார்த்தீங்கன்னா political and ஒன்று என்ன ஆச்சுன்னா அரசாங்கத்தையும் மதத்தையும் ஒன்றாக இணைத்து விட்டார்கள். அதாவது மதம்ங்கிறது வேற, அரசாங்கங்கிறது வேற இல்லை. மதமும் அரசாங்கமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டது. அரசாங்கத்தை பின்பற்றவர்கள் மதத்தை பின்பற்ற வேண்டும், மதத்தை பின்பற்றவர்கள் அரசாங்கத்தை பின்பற்ற வேண்டும். ஆகவே என்ன ஆயிற்று, religious இந்த authority பொலிட்டிக்கல் within ரிலிஜியஸ் அத்தாரிட்டி அதிகாரம் ரெண்டும் ஒன்றாக இணைந்து விட்டது. விதமான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது convents and நிறைய ஆலயங்களை கட்டினார்கள், பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள், monasteries multiplied, இன்னுமாக became the சன்னியாசிகள் center of தங்கும்படியான education இடங்கள், within Europe. விதமான காரியங்கள் எல்லாம் அங்கு While the கட்டப்பட்ட Bible was copied and ஆரம்பிக்கப்பட்டது. transcribed by monks and religious விதமான scholars, ஒரு it was locked சூழ்நிலையில் away. ஒரு சிலர் இந்த வேதத்தை தொடர்ந்து கையால எழுதி அவர்கள் பாதுகாத்து வந்த ஒரு காரியம் இல்லாமல் from the இல்லை. common person. இப்பொழுது Scriptures were என்ன ஆயிடுச்சுன்னா, translated into Latin, இந்த the language of the highly educated. விதமான காலங்களில வேதாகமானது லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட
இந்த வேதாகமத்தை அவங்க என்ன சொன்னாங்க, சாதாரணமான மனிதன், முதல்ல லத்தீன் மொழி தெரியாது, வாசிக்க முடியாது, நீங்கள் அவ்வளோ பரிசுத்தமானவர்கள் அல்ல, பாதிரிமார்கள் தான் இந்த வேதத்தை வாசிப்பதற்கு பரிசுத்தமானவர்கள். ஆகவே சாதாரண மனிதன் இந்த வேதத்தை வைத்திருக்கவும் கூடாது, இந்த வேதத்தை படிக்கவும் கூடாது. ஆலயத்தில் பாதிரிமார்கள் லத்தீன் மொழியில் இதை வாசிப்பார்கள், ஆனால் அதனுடைய அர்த்தம் சொல்லப்படாது. இதுதான் கிறிஸ்தவ ஆலயத்தில் நடைபெற்று ஆகவே சாதாரண மனிதனுடைய கையில் வேதம் இல்லைங்க. இயேசுவை பற்றி அறியல, வேதத்தின் வெளிச்சம் இல்லை, ரட்சிப்பை குறித்த வெளிச்சம் இல்லை, விதமான ஒரு பயங்கர ஒரு இருண்ட காலம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வேதத்தையும் வாசிக்க முடியல, வேத வியாக்கியானப்படுத்துற காரியமாற்றம் போயிற்று. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த வேத பாதிரிமார்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் கடவுளுடைய வாக்கு. பாதிரிமார்களுக்கு அவர்கள் அடிபணிய வேண்டிய ஒரு கால கட்டாயம் வந்தது. சொல்லப்போன ராஜாவை விட பாதிரிமார்கள் அதிகமாக முக்கியப்படுத்தப்பட்டார்கள். ஏன்? பாதிரிமார்கள் ஒரு மனுஷனுடைய நரகத்தையும் மோட்சத்தையுமே நிர்ணயிக்கிறவர்கள் என்பதாக கருதப்பட்டார்கள். ஆகவே என்னாச்சு தெரியுங்களா, இந்த விதமான ஒரு காரியத்தின் மத்தியில் ஏறக்குறைய 8வது நூற்றாண்டுல நாம் பார்க்கும் பொழுது இந்த பாதிரிமார்கள் ராஜாவையே அபிஷேகம் பண்ணுகிறவர்களாக மாறினார்கள். அதாவது ராஜாவை நிர்ணயிக்கிறவர்கள் பாதிரிமார்கள் என்று ஆயிப்போச்சு. பார்த்தீங்களா? இங்க பாருங்க, இந்த ராஜாவை நிர்ணயிக்கிறார்கள். ஆகவே ராஜாவை விட பாதிரிமார் பெரியவர், ராஜாவை விட போப் பெரியவர். அப்போ உலகமே என்னாச்சு, ஐரோப்பா முழுக்க ராஜாவுமே கூட போப் என்ன சொல்றாரு அதுபடி தான் நடக்கணும். சொல்லப்போனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல இந்த போப் லியோன்றவர் இருந்தார். அவருக்கு ஒரு கார்மலைஞ்சன் என்ற ஒரு ரோம சக்கரவர்த்தி இந்த போப் லியோவை பார்க்கறதுக்கு போறார். 3 நாட்கள் அவரை பார்க்க அனுமதிக்கல. வெறும் காலோட 3 நாட்கள் பணியில ராஜா நின்றுட்டு இருக்கிறார். 3 நாள் கழித்து தான் போப்பு பார்க்கும்படியாக அனுமதி கொடுத்தார். ஏன்னா ஒரு பயங்கர காலகட்டம் பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல தான் அது நடைபெற்றதை குறித்து பார்க்கிறோம். அதே மதத்தை உலகத்தை ஆள ஆரம்பித்தது கிறிஸ்தவம். ஆனா எந்த கிறிஸ்தவம்? போலி கிறிஸ்தவம். போலி கிறிஸ்தவம் உலகத்தை ஆரம்பித்தது. வேதம் மறைக்கப்பட்டு போயிருச்சு. விதமான ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். இந்த ஹென்றி IV என்றவர் தான் அவ்விதமாக அந்த காரியத்தை மத்தியில அவர் போப்பினால புறக்கணிக்கப்படுகிறார் என்ற நிலை கேள்விப்பட்டு அவ்விதமாக காணப்பட்ட காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய இவர் தான் 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த ஆல்ஃப்ங்கிற இந்த கேசல்ல தான் அவர் இருக்கார். போப் எங்க இருக்கார் பாருங்க, அங்க போய் 3 நாட்கள் அவர் வெளியவே பணியிலும் குளிரும் வெறுங்காலோடு நின்று போப்பை வேதமானது மறைக்கப்பட்டு போய்விட்டது. ஒரு பயங்கரமான உலகத்தை நோக்கி உலகமானது இருண்ட ஒரு காலத்துக்குள்ள போயிடுச்சு. கிறிஸ்து வந்த பொழுது 1வது நூற்றாண்டுல வேதம் எழுதப்பட்டது. 1 நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நாம் வாசிக்கிறோம்,
அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாம் மாறி போய் உலகம் இருண்ட நிலைக்குள்ளாக King Henry waited for 3 days விதமான வேளையில before being admitted. உலகமானது முற்றிலுமாக Pope. அங்கு திரும்பி The போன church ஒரு was the நிலை. most பெரிய powerful கட்டடங்கள். institution in Europe. It was ஆகவே willing to demonstrate உலகம் this authority. ஏன்னா யூரோப்பு தான் ஒரு பெரிய ஒரு நாகரிகமான இடம். அதை ஆளுகை செய்தவர்கள் Advance போப்புகள். its purposes. விதமான ஒரு சூழ்நிலையில தான் But the light was not உலகமானது fully போய் கொண்டிருந்தது. extinguished. Small ஏறக்குறைய groups of வேதம் believers முழுக்க hidden in the மறைந்தது. Italian Alps kept the வேதம் Bible இல்லை. alive in their language. ஆனா இந்த பகுதியில கூட ஆல்ஃப் என்ற மலையின் பகுதியில ஒரு சிறு கூட்டம் வேதத்தை வைத்து அவரை பின்பற்றின மக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். They carried the Bible through centuries of bitter இந்த ஒரு சிறு persecution கூட்டமானது and spread its light across பயங்கரமாக Europe. உபத்திரப்படுத்தப்பட்டது. These were the people வேதத்தை kept வைத்திருந்த the அவர்களுக்கு flickering flame of truth shining in the darkness of நாகரிகமான their age. These மக்களோடு வாழக்கூடியாக இல்லை. அவங்க தான் The Waldensians were a small band of believers living here in the shadow of the Italian Alps. அங்கே Having been evangelized இத்தாலியில in the time of the ஆல்ப் என்ற apostles, மலையில they carefully அவர்கள் preserved the precious truths that had தனியாக been taught இருந்து to them from the சத்தியத்துக்காக Bible. As much of வேதத்தை Europe வைத்துக் fell கொண்டு into the shadow of the state ஆண்டவரை church, பின்பற்றுவர்களாய் Waldensians காணப்பட்டார்கள். became the focus இந்த of வால்டென்சியன்ஸ் intense என்ற indoctrination. இவர்களை எப்படியாவது The state மாற்றிவிட church வேண்டும் assumed என்று the authority to அரசாங்கம் mandate the முயற்சித்தது. beliefs and practices of all believers. மாற்றப்பட முடியல. She was to ஏன்னா be the conscience of அவங்க இந்த society. வேதத்துக்கும் result, most of சத்தியத்துக்கும் Europe, தங்களை without the ability to அடிபணிபடியாக compare church ஒப்புக்கொடுத்தவர்கள். teachings with scripture, வேதமானது succumbed to அவர்கள் superstition. மூலமாக They தொடர்ந்து lived in fear of a பாதுகாக்கப்பட்டு stern வருகிறதை God, குறித்து நாம் பார்த்தோம். supernatural activity. ஆலயங்களை also fear of the தங்கத்தினாலும் எதனாலும் But the அலங்கரிக்கிறார். Waldensians had none of these ஆனா இந்த fears, வால்டென்சியன்ஸ் as they had என்றவங்க discovered the loving God உள்ளீர். of the Bible. பயங்கரமான சூழ்நிலை இதன் மத்தியிலே ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல தான் Industrious and generous, வாழ்ந்தார். Waldensians were farmers, ஆண்டவருக்காக shepherds, and craftsmen. வேதத்தை They spent many கற்றுக்கொண்டு hours transforming these rocky அவர்கள் அந்த mountains இடத்துல into விவசாயம் fertile செய்து lands கொண்டு bursting with flowers and அவர்கள் vegetation. ஆண்டவரை Often, பின்பற்றி after a hard day's work, வாழ்ந்த ஒரு they சிறு would gather கூட்டமாக. together to read the Bible, அவை sing கர்த்தர் songs, இந்த வேதத்தை memorize மாத்திரமே large அவர்கள் passages வைத்து of the scriptures. பின்பற்றின வாழ்க்கை முறையை அவர்கள் கொண்டவரால் வாழ்ந்தார். எவ்வளவு ஒரு கடுமையா வேதத்துக்காக சத்தியத்துக்காக இவர்கள் வாழ்ந்த ஒரு The Waldensians சூழ்நிலையில were தான் strong believers in biblical வேதமானது education. பாதுகாக்கப்படுகிறது. They built this school, உண்மையாலே College of the Barbs, to train மிக their சிறிய young men காரியத்துல in the இந்த கூட்டம் scriptures. தான் Here, இதெல்லாம் they would ஸ்கூல்ல இந்த memorize பிள்ளைகளுக்கு and transcribe வேதத்தை large போதித்து portions of the Bible. வழிநடத்தி வந்த இந்த உலகத்தினுடைய மேன்மையெல்லாம் அவங்க விரும்பல. Not content ஆண்டவருக்காக to keep வாழ their வேண்டும். knowledge of the Bible to themselves, ஆண்டவருக்காக வாழ்வதே அவருடைய they ஒரே ஒரு felt குறிக்கோள். compelled to lead others அவர்கள் out of மூலமாக darkness வேதத்தை into the light of God's பாதுகாத்து word. ஆண்டவர் வழிநடத்தினார். Each school தேவனுடைய would be வார்த்தையை composed of மையமாக 10 to வைத்து 12 young people வாழுகிறவர்களாய் who were காணப்பட்டார்கள். carefully educated. உலகம் எங்கும் preparing போய் them for கிறிஸ்தவம் missionary தலை service. தோடுகிறது. ஆனா இவர்கள் Here in வேதத்தை this school, கற்றுக்கொண்டு elders பல instructed them இடங்களில் in the சென்று teachings of Scripture and வேதத்தை the art of sharing it with others. தொழிலாளர்களாக Upon completion, they would மிஷனரிகள் travel across Europe as என்ற craftsmen and நிலைப்பாட்டில் merchants, இந்த சத்தியத்தை carrying கொண்டு the சென்றார். precious truth of the Bible. ஆனா அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னு என்ன ஆகும் தெரியுங்களா? உயிர் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அரசாங்கம் Some இவர்களை went to கண்டுபிடித்து students to விடுமானால் prestigious university towns such as நிச்சயமாக மரணம் Oxford, தான். Prague, or ஆனா Paris as secret அவர்கள் missionaries அதற்கு to share the பயப்படல. Bible with those ஆக்ஸ்போர்ட், interested. பாரிஸ் Because Bibles were விதமான out, இடங்களெல்லாம் they போய் carefully sewed சத்திய pages of விதத்தை scripture in their சத்தியத்தை clothes and between layers of விதைத்தார்கள். their coats. பாருங்க, Look உண்மையான for கிறிஸ்தவனுடைய individuals வாழ்க்கையை that might பாருங்க. be receptive to the gospel. விலைக்கிரயம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம் தான். But this was dangerous ஆனா work. கூட It was அவர்கள் hard to know who you could சுவிசேஷ trust. பணியை செய்து Was the வந்தவர்களாக person you were இருக்கிறார்கள். talking to genuinely அவனுடைய interested? பணியை உண்மையான விதத்தில் Was it a priest அவர்கள் செய்து trying to வந்தவர்களாய் catch காணப்படுவார்கள். One mistake or misspoken ஆனால் word, அவர்கள் presence of the பிடிபட்டிருப்பார்களானால் wrong person, lead to அவ்வளவுதான் your முடிந்து விடும். imprisonment, ஆனால் torture, தங்களுடைய or வாழ்க்கையை death. உயிரை பணைய Being a வைத்துதான் member of the இந்த underground church வால்டன்சியன்ஸ் is என்றவர்கள் risky. மறைமுகமாக கிறிஸ்தவத்தை பாதுகாத்தும் The relations கிறிஸ்தவ between the state வேதத்தை church and the பாதுகாத்தும் Waldenses were வந்தவர்களாய் tense. காணப்படுகிறார்கள். The Waldenses அவ என்ன rejected ஆச்சுன்னா, the இந்த mysticism of the வால்டன்சியன்ஸ் communion எப்படியாகிலும் service, refused மாற்ற to confess வேண்டும் என்ற sins to priests, பிரயாசம் as the மாற்றப்பட Bible taught முடியல. that only God could forgive sins. என்ன ஆயிட்டுன்னா, இவர்களை They practiced baptism of கொன்று adults குவிக்க instead of ஆரம்பித்தார். infants.
and perhaps most அவர்களை surprisingly, அழிக்க ஆரம்பித்தார். worshipped on the seventh day Sabbath, ஆண்டவரை பின்பற்றுகிற இந்த just மக்களை as the apostles who இராணுவம் evangelized சென்று in the first centuries had அவர்களை done. கொன்று குவித்தது. By the year 1160, அஞ்ஞானிலே இந்த மக்களுடைய the நிலையை state நீங்க church பார்த்தீர்களானால் condemned the Waldenses as ஏறக்குறைய heretics ஒரு and சிறு demanded கூட்டமாக that they either இருந்தவர்கள் recant their beliefs அங்கு and come in line எங்களுடைய with the teachings of the விசுவாசத்துக்காக church or பலர் face its மறிக்க wrath. வேண்டியதாக இருந்தது. The இந்த Waldenses பகுதியில refused to compromise. the Waldensians The response was a எந்த call for the விதத்திலும் வேதத்துக்கு விட்டு extermination கொடுக்க of முடியாதனால these peaceful mountain அந்த மலையில அவர்கள் அவிதமாக Instead of pointing people back to the Bible as the source of truth, the அழிக்கப்பட்டார்கள். church pointed ஆனா to அந்த the sword. விசுவாசம் In 1209, அழிக்கப்பட்டு Pope போகும். Innocent III called for அப்பொழுது crusade இந்த விதமான against the சூழ்நிலையில Waldenses, போப் and a related group இன்னசென்ட் of believers in the south of France, மனிதர் the Albigenses. What followed பிரான்ஸ்ல was a horrific slaughter. அவிதமாக ஒரு When பயங்கரமான asked by the அழிவை soldiers what ஏற்படுத்தினதை should be குறித்து done நாம் with the வாசிக்கிறோம். refugees streaming from the besieged இந்த விதமான city of சூழ்நிலையில Poitiers, the papal இன்னும் legate அதிகமாக responded, kill them all. போப்பினுடைய God ஆளுவத்துக்குள்ளாக The அந்த entire population, பகுதிகள் எல்லாம் வந்து சேர்ந்தது. 30,000 people were மெய் massacred. கிறிஸ்தவமானது அழிக்கப்பட்டு போனதை போல காணப்பட்டது. centuries of relentless இந்த persecution nearly ஒரு wiped them out. சூழ்நிலையிலும் கூட Armies Waldensians spurred on by கடைசி priests வரைக்கும் marched through போராடினார்கள். these valleys. தங்களுடைய raiding and ஜீவன் இருக்க plundering மட்டுமாக homes. Bibles were burned. சத்தியத்துக்காக வாழ்ந்தார். Farmland destroyed. வேதத்தை அவர்கள் Bodies வைத்திருந்த lay வேதத்தை எல்லாம் strewn பிடுங்கி across the எரித்தார்கள். At a moment's அவிதமாக notice, the அவர்களை Waldenses had அந்த to be ready இடத்துல to flee up these mountain முற்றுமாக paths deep into the Alps. நிர்மூலமாக்கினார்கள். ஆனா இந்த As ஆத்மா the enemy அதிலிருந்து ஒரு approached, they சிலர் hid their தப்பிச் சென்று families in caves or behind தொடர்ந்து massive mountains. ஆண்டவரை பின்பற்றினதை The குறித்து landscape நாம் was a வாசிக்கிறோம். natural defense against the அவர் Satanist. மெய்யான சத்தியத்துக்கு The Waldenses were மறைக்க not முடியாது. always able to escape. விதமான ஒரு சூழ்நிலையானது எழும்பவே In one இல்லைங்க. raid, over இந்த ஒரு 8,000 காரியத்துல ஒரு Waldensians சமயத்துல were marched to the 8000 top of this வால்டன்சியன்ஸை mountain. அவர்கள் அபிதமாக Men, கொன்று போட்டார்கள். women, இந்த இடத்துல and தான் children அவர்களை நிறுத்தி over the Castellucci கீழே to தள்ளுனாங்க. their deaths below. யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அவர்களை நிறுத்தி அவர்களை கொல்லும்படியாக தள்ளினார்கள். என்ன ஒரு பயங்கரமாக ஆனா Often, small bands of விசுவாசத்துக்காக believers would gather in அவர்கள் secluded நின்றார்கள். forests or அதனாலே hidden caves for இந்த worship. சத்தியத்துக்கான Many விசுவாசம் times, they ஒரு would be போராட்டம் discovered. என்பது பயங்கரமானது. ஆனா கூட இந்த பகுதிகளில் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடம் தேவனுடைய சாட்சியை வெளிப்படுத்தும்படியான ஒன்றாக இருந்தது. ஏறக்குறைய 1655 இவர்களை முற்றிலும் அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அம்மையாரிலே முற்றுமாக முடியவில்லை. அவர்கள் மத்தியில் தொடர்ந்து சாட்சிகளை தேவன் இந்த இடத்துல பயங்கரமான குளிர் இருக்கு. ஏறக்குறைய 12,000 பேரை 12,000 வீடுகளை அழித்தார்கள். ஆனால் சத்தியத்துக்காக இந்த மக்கள் குளிரிலும் பனியிலும் முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் மாறிடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் சரியாக எங்கள் பக்கம் வந்துடுங்க. ஆனால் மாறலன்ன உடனே அவர்களை கொன்று குவிக்க ஆரம்பித்தார்கள். அதனாலான விசுவாசத்துக்காக இந்த மக்கள் நின்றார்கள், வாழ்ந்தார்கள். விதமான சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்களெல்லாம் அங்கு முற்றிலும் தொடர்ந்து வேதமில்லாத கிறிஸ்தவமானது போய்கொண்டே இருந்தது. பல மக்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த இடத்துல அவிதமாக பயங்கரமாக இந்த இடத்துலலாம் அவர்களை கொன்று போட்டார்கள். கிறிஸ்தவத்தை அழித்து விடுவோம் என்று நினைத்தார்கள். அங்கே ஆனால் ஏறக்குறைய 12,000 பேர், 8,000 பேர், 7,000 பேர் என்று உயிரோடு இருந்த எல்லாத்தையுமே அவர்கள் அங்கு கொன்று குவித்தார்கள். அதுமாதிரி கிறிஸ்தவம் என்பது விலைக்கரையம் செலுத்தப்பட்ட ஒரு பின்னணியை கொண்டதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவம் என்று சொன்னால் அவிதமாக காணப்படுகிற ஒரு சுலபமான வாழ்க்கை முறை என்பதாக நீங்கள் எண்ணக்கூடாது. அதுமான வேளையில் இந்த ஆலிவர் கிராம்வெல் என்ற ஒரு லண்டனில் அவர் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியான, அவர்களுக்கு உதவி செய்யும்படியான காரியத்தை செய்ததை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆகவே தொடர்ந்து கிறிஸ்தவம், உண்மையான கிறிஸ்தவம் அங்கே
பாதுகாக்கப்பட்டு தான் வந்ததுங்க. ஆனால் போலி கிறிஸ்தவன் தான் 99%, ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் 1% கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விசுவாசம் தொடர்ந்து அவர்களை பின்பற்றி வாழ்ந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த விதமான காரியங்களை மத்தியில் வேதமானது அந்த வால்டென்ஷியன்ஸ் அவ்விதமாக கொல்லப்பட்ட நிலையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இதன் மூலமாக அவர்கள் மூலமாக வேதமானது பாதுகாக்கப்பட்டது. தொடர்ந்து நாம் பார்க்கிற வேளையில் இந்த காரியமானது ஐரோப்பாவில் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற ஒரு பெரிய பிளவானது ஏற்பட ஆரம்பித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பணக்காரர்கள் விதமான பெரிய பெரிய ஆலயத்துக்குரியவர்களாய் காணப்பட்ட, முக்கியத்துவம் வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆலயத்தின் அலங்காரத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ கிளாஸும் அது இதுவும். அவ இதைத்தான் தங்கள் தொழுது கொண்டு வந்தார்களே ஒழிய உண்மையான போதனை இல்லைங்க. உண்மையான போதனை இல்லை. ஆனால் உட்கார்ந்தா ஆலயத்தை பார்த்தா பிரம்மாண்டமான கட்டிடம், உடைய அமைப்பு, இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை இதுதான் கடவுளோ, கடவுளுடைய இடமோ என்பதாக காணப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் வேதம் இல்லை, வேதத்தினுடைய காரியம் அங்கே இல்லை. இவ்விதமான காரியங்கள் தான் ஐரோப்பாவில் தொடர்ந்து செயல்பட்டு வந்த ஒரு காலமாக இருக்கிறது. இந்த விதமான ஒரு தாக்கத்தின் மத்தியில் தான் இங்கே நாம் பார்க்கும்படியான ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த விதமான சூழ்நிலையில் போப்புகளும் மற்றவர்களும் உல்லாசமாக வாழ ஆரம்பித்தாங்க. அவருடைய வாழ்க்கைக்கு இன்னும் பணம் தேவை. இதையெல்லாம் கொண்டு அவர்கள் இன்னும் மக்களிடத்தில் பணம் வேண்டும், இன்னுமாக மக்களிடத்தில் பணம் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். சேகரித்து கட்டடத்தை கட்டினார்கள். அவர்கள் வசதியாக வாய்ப்பாக ஆரம்பித்தார்கள். விதமான ஒரு சூழ்நிலையில் இங்கே நாம் பார்க்கிறோம், ஜான் விக்லிஃப் என்ற ஒரு மனிதனை இங்கிலாந்து தேசத்தில் ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஜான் விக்லிஃப் என்ற இந்த மனிதன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இவர் என்ன பண்ணார்னா, இந்த இடத்துல 1348 ஆண்டில் பயங்கரமான ஒரு பிளேக் என்ற வியாதி வந்த காலகட்டம் அது. அந்த சூழ்நிலையில் அநேகர் மரித்து போனார்கள், அநேகர் அங்கு அழிந்து போனார்கள். ஆனால் ஜான் விக்லிஃப் தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். ஜான் விக்லிஃப் தேவனுடைய வார்த்தை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தாகத்தோடு கூட, மரித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடைசியாக நம் ஆண்டுடைய வார்த்தையாவது கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தின் மூலமாக இந்த காரியத்தை அவர் செய்தார். ஆனால் சட்டம் என்ன? வேதத்தை யாரும் எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கக்கூடாது, வேதத்தை யாரும் கையில் வச்சிருக்கக்கூடாது. ஆனால் இதற்கு எதிரடையாக நின்று ஜான் விக்லிஃப் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு தனி மனிதன் இந்த வேதத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இங்கே விதமான ஒரு காலகட்டத்தில் அங்கே வறுமை தாண்டவம் ஆடுகிறது. ஆனால் பாதிரிமார்கள் செல்வத்தில் செழித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் பார்ப்பீர்களானால் வறுமை, வேதனை. இந்த விதமான ஒரு காலகட்டத்தில் தான் விக்லிஃப் வேதத்தை படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இந்த வேதத்தை படித்ததுனால இந்த வேதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தைரியமாக இந்த மனிதன் எழும்பி இந்த வேதத்தை மொழிபெயர்த்தது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி லாலட்ஸ் என்ற பிரசங்கிகளை எழுப்பி அவர்களை பல இடங்களில் போய் இந்த வேதத்தை குறித்து பேசுங்கள், இவர்கள் பின்பற்ற முடியாத காரியம் பொய், சாமியாற்ற பாதிரி மாற்ற போய் பாவத்தை அறிக்கையிடுகிறதுனால பாவம் மன்னிக்கப்படாது, வேதம் தேவை என்பதை குறித்து விக்லிஃப் செய்தார். முதல் புரட்சியை பார்க்குறாங்க. ஒரு பயங்கரமான
ஒரு உன்னதமான புரட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் அரசாங்கத்துக்கும் போப்புக்கும் எதிர்த்து நின்று இவ்விதமான காரியத்தை செய்தார். இதை குறித்து போப்பினிடத்தில், அரசாங்கத்தினிடத்தில் பயங்கரமான எதிர்ப்பு உண்டாயிற்று. பயங்கரமான அவ்விதமான காரியத்தை அவர்கள் தாமே எழுப்பினார்கள். ஆனால் அந்த லாலட்ஸ் என்ன பண்ணாங்க? சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சென்றார்கள். இது சீர்திருத்தத்துக்கு முதலாவது ஒரு அடிக்கோள் விட்டது. விக்லிஃப் இந்த வேதத்தை மொழிபெயர்த்த காரியமானது ஒரு வித்தை போல ஆரம்பிக்கப்பட்டது. விதமான ஒரு சூழ்நிலையில தான் அங்கு நாம் பார்க்கிறோம், இந்த போப்பானவர் இந்த வேதத்தை எந்த ஒரு மனிதனும் வைத்திருக்கக்கூடாது, எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கக்கூடாது என்று சொன்ன சூழ்நிலையில் வேதத்தை ஜான் விக்லிஃப் மொழிபெயர்த்து அவருடைய மக்கள் மூலமாக எடுத்து செல்ல ஆரம்பித்தார். இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடின் வேத சத்தியங்களானது அங்கு இவ்விதமாக அங்கு எல்லாம் சேர்ந்து, இந்த போப்பு மற்ற எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இங்கே வெளியே அவர்கள் பரப்பினதெல்லாம் எரிச்சார்கள். விதமான இந்த வேத புத்தகத்தை யாரும் வைத்திருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த லாலட்ஸ் இவங்க தான், இந்த ஜான் விக்லிஃப்ங்கிறவர் நிற்கிறவர், இவர் பல இடங்களில் போய் வேத சத்தியத்தை மக்கள் மத்தியில் பரப்புங்கள், மிக தைரியமாக ஒரே ஒரு மனிதன் என்றார். அம்மையாரிலே இவ்விதமாக இந்த ஜான் விக்லிஃபை 3 முறை அவர்கள் அங்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்தினார்கள். இந்த விதமான காரியத்தை செய்ததற்காக அவருக்கு தெரியும், தன்னுடைய நிலை என்னமாகின்றதை குறித்து அவருக்கு தெரியும். அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். அவ்விதமாக அவர் அந்த இடத்துல இதற்கு எதிர்த்து நின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து அறிந்திருந்தார். ஆனால் கூட சபையில் ஒரு ஆட்டம் காண ஆரம்பித்தது. இந்த விக்லிஃப் மூலமாக அங்கு சத்தியமானது அங்கே செல்ல ஆரம்பித்தது. வேத சத்தியத்தின் மூலமாக மக்கள் ஒரு சிறிய அளவில் பின்பற்ற ஆரம்பித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். விதமான ஒரு சூழ்நிலையில் பல போப்புகள் வருகிறார்கள் போகிறார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இங்கே விக்லிஃப் தைரியமாக அவனுடைய வார்த்தையை இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியல. இவ்வளோ ஒரு பயங்கரமான கட்டடங்கள் இதெல்லாம் இருந்தும் கூட மக்களுடைய இருதயத்தில் வெறுமை தான் காணப்பட்டது. ஆகவே இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இங்கே 40 ஆண்டுகள் கடந்து சென்றது. இந்த வேளையில் தான் இங்கே போப் ஒரு 3 போப்புகள், அது ஒரு பெரிய சரித்திரம். அங்கே யார் முக்கியம், அந்த 3 போப்புகளுக்குள்ள பெரிய தகராறு, யார் முக்கியமான போப்? இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே பார்ப்பீர்களானால் இங்கே இங்கிலாந்து தேசத்தில் தேவனுடைய வார்த்தையை விக்லிஃப் எடுத்து சென்றார். இங்கு விக்லிஃப் மூலமாக சத்தியம் செல்ல ஆரம்பித்தது. விதமான ஒரு அரசாங்க சட்டத்துக்கு எதிராக இருந்தாலும் கூட அவ்விதமான வேளையில் பொஹீமியா என்ற இடத்துல அங்கே இங்கிலாந்தில் விக்லிஃப், செக்கோஸ்லோவேக் என்ற நாட்டில் பொஹீமியா என்ற இடத்துல ஜான் ஹஸ் என்றவர் இந்த விக்லிஃபினுடைய பைபிளை வாசிச்சுட்டு அவர் எழும்ப ஆரம்பித்தார். அவர் எழும்பி இந்த மக்கள் மத்தியில் வேதம்தான் சரியானது என்பதாக அந்த மக்கள் மத்தியில் ஒரு சீர்திருத்தவாதியாக எழும்பினார். விதமாக இந்த வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று, பொஹீமிய மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவர் அவ்விதமாக பிரயாசப்பட்டார். அறியாமையை நீக்க வேண்டும், எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்கள் நீக்க வேண்டும் என்பதாக ஜான் ஹஸ் இவர் எழும்பினார். விதமாக அங்கே பொஹீமியாவில் அந்த ஒரு புரட்சி எழும்பிற்று. இங்கிலாந்தில் ஜான் விக்லிஃப், பொஹீமியாவில் அதை பார்த்து
இந்த ஜான் ஹஸ் எழும்பினார். இந்த வேதத்தின் பக்கமாக மறுபடியும் மக்களை திருப்ப வேண்டும் என்று அவர் விதமாக போராடினார். ஜான் ஹஸ் அவ்விதமாக போராடின அவருக்கு என்னவாயிற்றுன்னு சொன்னால், இங்கே அவ்விதமாக சொன்னார், நான் ஒருவன் போராடுகிறேன், ஆனால் நான் மரித்து விட்டாலும் அநேகர் எழும்புவார்கள் என்பதாக அவர் சொன்னார். விதமாக தேவன் தாமே இந்த ஜான் ஹஸ் என்ற இந்த ஒரு மனிதன் மூலமாக, ஜெரோம் என்ற அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக இந்த பொஹீமியா என்ற பகுதியில் வேதமானது அங்கு எடுத்து செல்லப்பட்டது. வேதத்தின் சத்தியமானது எடுத்து செல்லப்பட்டது. அவை விக்லிஃபினுடைய அந்த வேதத்தை மொழிபெயர்த்த காரியம் விதமான ஒரு காரியமானது அநேகரை பாதித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேகர் விதமாக சத்தியத்தின் பக்கமாக வர ஆரம்பித்ததை குறித்து பார்க்கிறோம். ஆனால் கூட ஆங்காங்கு ஒரு சின்ன சின்ன இடங்களில் தான் நடக்கிறது. இவ்விதமாக 1402 ஆண்டில் ஜான் ஹஸ் ஒரு ஆலயத்தினுடைய போதகராக நிறுவனம் பண்ணப்படுகிறார். ஒரு சின்ன ஆலயத்தில் இருந்து கொண்டு தான் அவர் அந்த பணியை செய்கிறார். அவ்வளோதான் செய்ய முடிந்தது. விக்லிஃப் அவருடைய தேசத்தில் வேதத்தை மொழிபெயர்த்து அந்த ஆங்கில மொழியில் கொடுத்தார். ஆனால் மற்ற யூரோப்பினுடைய நாடுகளில் இருந்த மக்களுக்கு ஆங்கில மொழி தெரியாது. இவ்விதமான ஒரு காலகட்டத்தில் தான் ஆங்காங்கு சீர்திருத்தவாதிகளை தேவன் எழுப்பினதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் முழுமையாக இந்த பயங்கரமான ஆதிக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பெரிய தகர்ப்பானது நடைபெறவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இவ்விதமாக அந்த போப் என்பவர் அந்த பகுதியில் வேலை செய்த வேதத்தை வாசிக்கிறவர்கள், அதை போதிக்கிறவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி இவ்விதமாக அங்கு அவர்களை அழிக்கும்படியாக பிரயாசப்படுறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஜான் ஹஸ் சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கொண்டிருந்த வேளையில் அவ்விதமாக இந்த பொஹீமியா அந்த இடத்துல அலெக்சாண்டர் என்ற ஒரு புதிய போப் வந்து விதமான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொன்று என்ன நடைபெற்றது என்று சொன்னால், இந்த பெரிய பாதிரிமார்கள் போப்புகள் செல்வாக்கா வாழணுன்றதுனால ஜனங்கள் மத்தியில் ஒரு பாவ மன்னிப்பு என்கிற ஒரு காரியத்தை உட்படுத்தினார்கள். எப்படின்னு சொன்னால், போப்புக்கு தான் அவருடைய அந்த பாதிரிமார்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஆகவே நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, இந்த பாவ மன்னிப்பு சீட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ பணம் கொடுத்து வாங்கிட்டா உன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். போப் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார். அதுக்கு என்ன பணம் செய்வது? பாருங்க, வேதம் இல்லாததுனால ஜனங்களுடைய மனது எந்த அளவுக்கு சிந்திக்கிற திறனை இழந்து போயிடுச்சு பாருங்களேன். போப்பு சொல்றாரு, நாங்க தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர்கள். அவங்க இந்த சீட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, நீ ஒருவேளை அதிக பாவம் செய்திருந்தா அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு காரியத்தை கத்தோலிக்க மதம் உட்படுத்தின காலம் அது. அப்போ தான் ஜான் ஹஸ் போன்றவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள், இல்லை இது பொய், இது வேதத்துக்கு புறம்பானது என்பதாக எடுத்து பேசும்படியான குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் இவ்விதமான குரலை எழுப்பின விதமான மக்கள் மத்தியில் இங்கே ஜனங்கள் ஈடுபடலைங்க. விதமான வேளையில் தான் அங்கு ஜான் ஹஸ் அவ்விதமாக அங்கு கத்தோலிக்க மதத்திலிருந்து தள்ளப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார். அவ்விதமாக பயங்கரமான ஒரு நிலைக்குள்ளாக அவரை எரித்து விடுகிறார்கள். அவ்விதமான ஒரு பயங்கர நிலைக்குள்ளாக அவங்க சொன்னாங்க, ஜான் ஹஸ் நீ நரகத்துக்கு தான் போவ, என்ன நீ தேவனுடைய சபையை எதிர்த்து வைக்கிறாய் என்று சொல்லி இவர்கள் மத்தியில் இந்த விதமான காரியங்களை அவர்கள் ஜான் ஹஸ்ஸை எரித்து, போப்பினுடைய காரியம் என்னென்னா, இந்த மாதிரி சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு
யாராகிலும் எதிர்த்து அவங்களுக்கும் இதே நிலை தான் ஆறுகின்றதை குறித்து பயமுறுத்தின ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. ஆனால் பொஹீமியன் மக்கள் என்ன பண்ணாங்க? அநேகர் வெளிச்சத்துக்குள் வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் தான் பிற்காலங்களில் ஜெர்மனியில் வந்து தேவனுடைய மக்களாக வாழ்ந்தவர்கள். அம்மையால இவர்களும் கூட அந்த லாலட்ஸ் விக்லிஃப் அனுப்பின மக்கள், இவ்விதமாக இந்த ஜான் ஹஸ் போன்றவர்கள் ஆங்காங்கு சத்தியத்தை விதைக்கும்படியாக முன்னேறி சென்று கொண்டிருந்த காலம் அது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் விதமாக அங்கு ராபோஜனத்தை குறித்த ஒரு தவறான பழக்க வழக்கத்தை கொண்டவர்களாக அவங்க என்ன இந்த தூண் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பின்னால தான் ஜான் ஹஸ்ஸை அடைச்சி வச்சு பயங்கரமாக துன்புறுத்தி கடைசியில் கொன்று போட்டார்கள். ஆகவே ஜான் ஹஸ்க்கு தெரியும் என்ன நடக்கும்ன்றது. ஆனால் கூட சத்தியத்துக்காக என்னுடைய ஜீவனை ஜான் ஹஸ் கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அவை தொடர்ந்து விதமாக அவரை கொன்று விட்டார்கள், மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் விதைத்த விதை மறைத்துவில்லை. அவர்களை விதைத்த விதையானது மாறிப்போகவில்லை. அவருடைய காரியமானது தொடர்ந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விதமாக பாதிரிமார்களும் போப்புகளும் கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலமாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். திட்டமிட்ட நிலையில் அங்கு விதமாக பல இடங்களில் அங்கு தவறான விதங்களில் மக்கள் வழிநடத்தப்பட்ட இருண்ட காரியமாக அது காணப்படுகிறது. போப்புகளும் அரசாங்கங்களும் சத்தியத்துக்கு எதிராய் நின்ற ஒரு காலமாக இது காணப்படுகிறது. கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் இந்த விக்லிஃப், ஹஸ், ஜெரோம் இவங்களெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பலருக்கு எடுத்து சென்றார்கள். ஆனால் ஜனங்கள் மத்தியிலே கண்கள் திறக்க ஆரம்பித்தது. ஆனால் அவ்விதமாக பின்பற்றின மக்கள் அங்கு உபத்திரவத்துக்குட்படுத்தப்பட்டார்கள், வேதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். உண்மையான பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து, ரட்சிப்புங்கிறது என்னை குறித்து ஜனங்கள் வேதத்தின் மூலமாக அறிய ஆரம்பித்தார்கள். அந்த வேளையில் தான் ஜெர்மனியில் ஒரு மனிதன் பிறக்கிறார். அவர் தான் மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தர் ஒரு சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். வழக்கறிஞனாக படிக்கிறார். மிக திறமையான படிப்பை கொண்டவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கத்தோலிக்க போதகராக போகிறார். விதமான வேளையில் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உத்தரிக்கும் ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அதாவது பரலோகத்துக்கும் நமக்கு நடுவில் மரிக்கிறவர்களெல்லாம் அந்த உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு தான் போகிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய காணிக்கை பெட்டியில் காசை உங்களுடைய மரித்து போன மக்களுக்காக போடுவீர்களானால், இந்த பெட்டியில், இந்த பெட்டி தான் அது, அந்த மேலே போடும் பொழுது டெங்குன்னு சத்தம் வரும் பொழுது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து பரலோகத்துக்கு செல்லுவார்கள். அப்படியல்ல, இதெல்லாம் ஜனங்க நம்பினாங்க. என்ன ஒரு போலியான போதனையானது அங்கு இவ்விதமாக நம்பப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. மூடத்தனம் என்பது தலைவிரித்து ஆடினது. விதமான வேளையில் தான் மார்ட்டின் லூத்தர் கர்த்தர் எழும்புகிறார். அவர் நினைச்சார்னா, மார்ட்டின் லூத்தரும் கூட ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக அவர் ரோமுக்கு போகிறார். ரோமில் போயிட்டு அவ்விதமாக
அந்த ரோமுடைய ஆலயத்துக்கு போகும்படியான அந்த ஆலயத்தில் போய் முட்டி போட்டு ஒவ்வொரு படியாக மேலே ஏறுறார். காரணம் என்னன்னா, அப்படி அவர்கள் ஏறுவார்களானால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற அர்த்தமா. ஆகவே இவ்விதமான ஒரு காரியத்தை லூத்தர் செய்கிறார். ஆனால் அவர் உண்மையான விதத்தை அறிந்து கொண்ட பொழுது தான், இல்லை இது பொய், இது தவறு என்பதை அவர் விளங்கி கொண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னுமாக இவ்விதமான வேளையில் தான் மார்ட்டின் லூத்தர் அங்கு 95 காரியங்களை கொண்ட ஒரு சுவரில், அந்த ஆலயத்தினுடைய கதவில் அவர் அவ்விதமாக எழுதி அதை அங்கு ஆணி அடித்தார். இந்த 95 காரியங்களை ஆணி அடித்த அந்த காரியங்களை இந்த இடத்துல தான் மக்கள் அநேகர் வந்து படிக்க ஆரம்பித்தார்கள். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் பாருங்க, தங்களுடைய சத்தியத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் அச்சகம் கண்டுபிடிக்கப்பட்டது, பிரிண்டிங் பிரஸ். அந்த விக்லிஃப் மற்றவங்களெல்லாம் கையில் தான் எழுதி தான் வேதத்தை அவர்கள் செய்ய வேண்டிய ஆரம்ப காலகட்டம். ஆனால் இப்பொழுது அச்சகம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால், மார்ட்டின் லூத்தர் வேத ரீதியாக அங்கே எல்லாவற்றையும் அவர் எழுதி அச்சடித்து வெளியே விட ஆரம்பிச்சிட்டார். வெளியே விட ஆரம்பித்ததுனால நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த விதமாக பெரிய தர்க்கமானது நடைபெறுகிறது. அப்போ ரோம சபையானது மார்ட்டின் லூத்தரை அழைத்து கேட்குது. அவருக்கு முன்பாக அவர் எழுதின எல்லா புத்தகங்களை எல்லாம் வச்சுட்டு, நான் எழுதுனதெல்லாம் தப்புன்னு சொல்லு, உன்னை விட்டுடுறோம், இல்லைன்னா நீ மறிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இல்லை, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய மனசாட்சி கட்டுப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, சரி இன்னைக்கு நீ போயிட்டு நாளைக்கு வா, கடைசியாக உனக்கு ஒரு தருணம். அடுத்த நாள் வந்து மார்ட்டின் லூத்தர் அதே சொன்னார், வேதத்துக்கு நான் அடிமை, வேதம் என்ன போதிக்கிறதோ, வேதம் சொல்லுகிற கிறிஸ்து, இதற்கு நான் அடிமை, என ஒன்றும் பண்ண முடியாது. அம்மையாரிலே விதமான ஒரு காலகட்டத்தில் தான் அவரை சபையிலிருந்து விலக்கிவிட்டு, இவர் தான் மார்ட்டின் லூத்தர், சபையை விலக்கிவிட்டு அவரை கொல்லும்படியான காரியத்தை அங்கே செய்யும்படியாக தீர்மானம் பண்ணினார்கள். மார்ட்டின் லூத்தர் ஒரு கத்தோலிக்க போதகராக இருந்தாலும் பாவ மன்னிப்பு சீட்டை ஜெர்மனியில் கொண்டு வந்து விற்க ஆரம்பித்த பொழுது அவர் கடுமையாக எதிர்த்தார். வேதத்தில் இல்லாத ஒன்றை ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்ற நிறைய பேர் வாங்குறாங்க, ஏகப்பட்ட பணம் குவிகிறது. ஆனால் இதன் மத்தியில் சத்தியத்துக்காக மார்ட்டின் லூத்தர், சொல்லப்போனால் அதுவும் நன்மைக்கு எதுவாக தான் ஆகிப்போச்சு. அது ஒருவேளை வராமல் இருந்திருந்தா மார்ட்டின் லூத்தர் இவ்வளவு எதிர்த்திருப்பாரோ தெரியாது. ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. விதமான வேளையில தான் இங்கே மார்ட்டின் லூத்தர் தேவனுடைய சத்தியத்துக்காக தொடர்ந்து அவர் வாழக்கூடிய மக்களாய் காணப்பட்டார். அவ்விதமான இந்த சூழ்நிலையில் நிறைய பாம்ப்ளெட்ஸ், புத்தகங்களை எழுதி அச்சடித்து அநேக இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்தது. இதை வாசித்தவர்கள் அங்கு அவ்விதமாக கண்கள் திறக்கப்பட்டது. ஆனால் அவருடைய புத்தகங்கள் மற்றெல்லாம் ரோம மதம் என்ன சேற்று எல்லாம் சேர்த்து எரிக்க ஆரம்பித்தது. ஆனால் எரிக்க முடியலைங்க. மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஜெர்மனியில்
பெரிய ஒரு எழுச்சியானது ஏற்பட்டது. இந்த இடத்தில் இருந்து ஒரு கட்டடம் தான் அது. கடைசியாக மார்ட்டின் லூத்தர் நிற்கிறார். நின்ற பொழுது அவர் சொன்னார், அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவங்க சொன்னாங்க, நீ எழுதுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒத்துக்கோ, உன்னை விட்டுடுறோம். ஆனால் அவர் சொன்னார், இந்த வேதத்துக்கு நான் அடிமை, இந்த மனசாட்சிக்கு நான் அடிமை. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நான் மறுக்க முடியாது என்பதாக அடுத்த நாள் வந்து சொன்ன பொழுது, இவரை அடுத்தது கொலை செய்யும்படியான ஒரு காரியம்தான். இவர் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, இதில் ஆண்டவர் எப்படி அழகாக வழி நடத்துகிறார் பாருங்க. அவர் திடீரென்று ஒரு இளவரசனுடைய ஆட்களினால், சிறிய இராணுவ வீரர்களினால் கடத்தப்படுகிறார். ஆனால் கடத்தப்படுகிறது எதுக்காக? இவரை பாதுகாக்கும்படியாக. அந்த இளவரசனுக்கு தெரியும் இவரை நிச்சயமாக கொன்று விடுவார்கள் என்று. ஆனால் அந்த இளவரசன், அவருடைய மனசில் ஆண்டவர் பேசுகிறார் என்று கேட்டால், அந்த ராத்திரி அந்த இளவரசன் ஒரு கனவை காணுகிறார். அதாவது விதமாக ஒரு மனிதன் போய் அந்த டோர், சர்ச் டோரில் ஆணி அடிக்கிறதாகவும் அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதான ஒரு கனவை காண்கிறார். அதன் மூலமாக அவர் திட்டமிட்டு அவரை கடத்தி செல்கிறார். ஆனால் அழிக்கும்படியாகல, அவர்கள் அழிக்கிறவர்கள அவரிடத்தை பாதுகாக்கும்படியாக கடத்தி சென்று கடைசியில் என்னாச்சுன்னா, ஒரு பெரிய கேசல், பழங்காலத்து அரண்மனை, அந்த இடத்துல அவரை கொண்டு போய் யாருக்கும் தெரியாத வண்ணம் அடைத்து விட்டார். அடைத்துவிட்ட விதமான ஒரு சூழல். இந்த மக்கள் நிறைய பேர் நினைச்சாங்க மார்ட்டின் லூத்தர் செத்துட்டாருன்னு நினச்சாங்க. ஏன்னா யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆக அவர் முடிஞ்சிட்டாரு, சீர்திருத்தம் முடிஞ்சு போச்சு, ஜெர்மனி அவ்வளோதான் நினைச்சாங்க. ஆனால் அருமையானவர்களே, தேவன் விடலைங்க. தேவன் விதமான ஒரு சூழ்நிலையில தான் மார்ட்டின் லூத்தரை கடத்தி சென்று, அவர் இப்படி தான் இந்த பகுதியில் போயிட்டுருக்கார், அவரை கடத்தி சென்று அங்கே அவ்விதமாக ஒரு பெரிய மலையில் இருந்த ஒரு கேசல், இந்த அரண்மனையில் கொண்டு போய் அவர் அடைச்சி வச்சிட்டார். அந்த இளவரசன் யாருக்குமே தெரியாது, இவர் இங்கே இருப்பது யாருக்குமே தெரியாத சூழ்நிலை. இந்த அறையில் தான் உட்கார்ந்து மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனி மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். தனியாக உட்கார்ந்து 11 வாரத்தில் வேதம் முழு இந்த பழைய புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்துட்டார். இப்போ அவர் மொழிபெயர்க்க அச்சடிக்கப்பட்டு வருகிறது. அதுதான் ஒரு பெரிய காரியம். அச்சடிக்கப்பட்டு ஜெர்மனி தேசம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை செல்ல ஆரம்பித்தது. அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட ஆரம்பித்தது. அருமையானவர்களே, இவ்வளோ இருண்ட ஒரு காலத்தின் மத்தியில் வாழ்ந்த நிலையை தேவன் மாற்றி போட்டார். மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்குள்ளான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் மிகப்பெரியவராக, உன்னதமானவராக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். விதமான வேளையில் தான் தேவன் எங்கே இந்த கான்ஸ்டான்டினோபிள் என்ற அந்த பெரிய அரசாங்கங்களுடைய தாக்குதல் நடைபெற்றது. பெரிய பெரிய பீரங்கிகள் உபயோகப்படுத்தப்பட்டாங்க. அந்த கான்ஸ்டான்டினோபிள் டர்க்ஸ் என்றவங்க துருக்கியர்களால் தாக்கப்பட்டு அது ஏறக்குறைய வீழ்த்தப்பட்டது. ஆகவே போலி மதம், இந்த பெரிய குண்டெல்லாம் வச்சு தான் அவங்க தாக்கிய அந்த கான்ஸ்டான்டினோபிள் இதனுடைய சுவர் பாருங்கள், பயங்கரமானது. அழித்து போலி கிறிஸ்தவம் தகர்த்தெறியப்பட ஆரம்பித்தது. பார்த்தீங்களா, போலி கிறிஸ்தவம் என்றைக்கும் நிற்க முடியாதுங்க.
பயங்கரமாக அசைய ஆரம்பித்தது. விதமான ஒரு சூழ்நிலையில் தான் தேவனுடைய மகா பெரிய வல்லமையான தேவனுடைய வார்த்தையானது பல இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்தது. சத்தியத்தை ஒருவரும் அடக்கி வைக்க முடியாது என்பதாக சீர்திருத்தவாதிகள் விளங்கி கொண்டார்கள். சத்தியத்தை நீ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது வெளிவிடப்பட்டு விட்டது. இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் அவிதமாக அங்கு சீர்திருத்தமானது பயங்கரமாக தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இங்கிலாந்து தேசத்திலும் ஜெர்மனியிலும் இன்னும் பொஹீமியா விதமான இடங்களில் ஆங்காங்கு வேதமானது மொழிபெயர்க்கப்பட்டது. வில்லியம் டிண்டேல் என்ற மனிதர் போன்றவர்களை ஆண்டவர் இங்கிலாந்து தேசத்தில் எழுப்பினார். இவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். ஆனால் இந்த சத்தியத்துக்காக நின்றார். ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்க்குறது ஒரு சிறிய அளவிலான ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதமானது மறைக்கப்பட முடியவில்லை. வில்லியம் டெண்டேல் இங்கிலாந்து தேசத்தில் அவருடைய குரல் எழுப்பிற்று. வேல்ஸ் தேசத்தில் அவ்விதமாக அங்கு சத்தியமானது பரவ ஆரம்பித்தது. அவ்விதமாக ஆங்காங்கு செய்திகளானது எடுத்து செல்லப்பட்டது. வில்லியம் டிண்டேலனுடைய அந்த வேதத்தை மையமாக வைத்து தான் வேதமானது பல இடங்களில் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் அச்சு எந்திரத்தை கொண்டு வந்ததுனால அந்த இடத்துல வேதம் வெளியே போக ஆரம்பித்தது. வேதம் வெளியே போக ஆரம்பித்த உடனே ஜனங்கள் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு வேதத்தை கையெழுத்து எழுதுறதுக்கு 11 மாதம் ஆகும் அப்பெல்லாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. வேதம் அச்சடிக்கப்பட்டது. வேதம் அச்சடிக்கப்பட்ட உடனே ஜனங்கள் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். வேதத்தை எவ்விதமாக எரிக்க முடியல. தேவனுடைய வார்த்தை செல்ல ஆரம்பித்தது. அருமையானவர்களே, ஏறக்குறைய 4 வருஷங்களுக்குள்ளாகவே இந்த இங்கிலாந்து தேசத்தில் பல இடங்களில் வேதமானது சென்றதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் பல மக்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவை அறிய ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அறிய ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவனுடைய மீட்பை குறித்து அறிய ஆரம்பித்தார்கள். விதமான வேளையில் தேவன் பல மக்களை தொடர்ந்து எழுப்புகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய தாகமானது மக்கள் மத்தியில் எழும்பிற்று. தாகமானது மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பித்தது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் பிரான்ஸ் தேசத்தில் ஜான் கால்வின் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். ஜான் கால்வின் தேவனுடைய சத்தியத்தை ஜெனீவா என்ற இடத்துல அன்றைய வார்த்தையை பிரசங்கித்த ஆரம்பித்தார். ஆங்காங்கு சிறு சிறு கூட்டமாக எழும்பி நின்று இந்த சத்தியத்தை அவர்கள் எடுத்து சென்ற அவ்விதமான வேளைகளில் தேவன் மக்கள் விளங்கி கொண்டார்கள். ஆலயம் அல்ல, விசுவாசம். விதமான விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். கால்வின் இன்னும் பல மக்கள் இந்த காரியங்களின் மத்தியில் நின்று தேவனுக்காக சாட்சியை பகர்ந்தார்கள். ஆகவே சீர்திருத்தம் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. ஜெனீவாங்கிறது சுவிட்சர்லாண்டில் இருக்கும்படியான ஒரு காரியம். இந்த மக்களை குறித்த பார்த்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு தொடர்ந்து தேவனுடைய சத்தியம் செல்ல ஆரம்பித்தது. வேதத்தின் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்து ஜீவனுள்ளவராக வெளிப்பட்டார். அதனாலே இந்த உயிர்மீழ்ச்சி முக்கியமாக மார்ட்டின் லூத்தர் இன்றைக்கு அக்டோபர் 31 1517 ஆண்டு. இதே அக்டோபர் மாதத்தில் தான் 31 தான் மார்ட்டின் லூத்தர்
அந்த ஆலயத்தில் 95 அந்த தீசிஸ் கத்தோலிக்க திருச்சபை, ரோம திருச்சபை எவ்விதமாக தவறு என்பதை விளக்கப்படுத்தி ஆணி அடித்தார். அப்போ ஜெர்மனியில் பல உபத்திரவம் வந்த பொழுது ஜனங்க ஹாலந்து தேசத்துக்கு போனாங்க. ஹாலந்து தேசத்தில் போய் அவர்கள் சத்தியத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள். அவ்விதமான வேளையில் இங்கிலாந்தில் புரட்சி எழும்பிற்று. இங்கிலாந்தில் புரட்சி எழும்பின பொழுது இங்கிலாந்து இளவரசி பிளட்டி மேரி என்பவள் சத்தியத்துக்கு எதிராக ரோம கத்தோலிக்க மதத்தை அவள் தழுவினவளாக அதற்கு எதிராக வருகிற எல்லாரையும் அழித்து போட்டாள். பிளட்டி மேரி என்று அவளுக்கு பேர், ரத்தத்தை சிந்தினவள். ஆகவேதான் ஒரு சிறு கூட்டமாக ஏறக்குறைய 156 என்று நினைக்கிறேன் பேர் ஒரு சிறிய கப்பலில் ஏறி இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போனார்கள். இந்த சிறு கப்பலில் அவர்கள் சென்று அமெரிக்காவில் அன்றைக்கு போன பொழுது அமெரிக்க தேசமானது இன்றைக்கு போல அல்ல, அது காடு மலை. ஏறக்குறைய 45 பேர் அதில் மரித்து போனார்கள். மீதி இருந்தவர்கள் வேதத்தை வைத்து அவர்கள் சுயாதீனமாக ஆராதித்தார்கள். அவர்கள் இந்த இடத்திலிருந்து தான் அந்த மேஃப்ளவர், இங்கிலாந்து தேசத்திலிருந்து போனவர்கள் இந்த இடத்திலிருந்து தான் அந்த கப்பல் ஏறி அவர்கள் போனார்கள். அருமையார்களே, அவர்கள் வளர்ந்து தான் இன்றைக்கு அமெரிக்க தேசம் ஆயிற்று. இங்கிலாந்து தேசத்திலிருந்து 156 நினைக்கிறேன், ஏறக்குறைய 45 பேர் மரித்து விட்டார்கள். மீதி இருந்தவர்கள் ஆண்டவரை பின்பற்றி. அன்றைக்கு இருந்த அமெரிக்க தேசம் காடு மலை, ஆனால் அவர்கள் தொடர்ந்து சத்தியத்துக்காக நின்று உருவான தேசம்தான் இன்றைக்கி அமெரிக்க தேசம். அமெரிக்க தேசம் வேதத்தின் அடிப்படையில் ஆரம்பமான ஒரு தேசம். அம்மையாலே வேதம் இன்றைக்கு நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் நம்ம பார்த்தது ஒரு சிறிய பகுதி தான். ஆனால் இந்த சீர்திருத்தத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால், தேவன் தம்முடைய வார்த்தையை இந்த உலகத்தில் வெளிக்கொண்டு வந்து ஜனங்களுடைய கண்களை திறந்தார். ஜனங்கள் வேதத்தின் மூலமாக கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவை இரட்சகர் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இந்த உலகத்தை வானத்தையும் பூமியை படைத்த ஒரு தேவன் உண்டு என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அவர்கள் மூலம் ரட்சிப்பு இருக்கிற என்பதை விளங்கிக் கொண்டார்கள். ஆகவே இன்றைக்கு சீர்திருத்தம் இல்லைன்னா வேதம் இல்லை, வேதம் இல்லைன்னா கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லைன்னா இருளே காரியம். ஆகவே இதுவே உண்மையான காரியமாய் காணப்படுகிறது. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் இப்போ நன்றி செலுத்துகிறோம். ஏறக்குறைய ஆண்டவரே 1517 ஆண்டு இன்றைய தினத்தில் அந்த விட்டன்பர்க் ஆலயத்தில் ஒரு சிறிய ஒருவேளை மார்ட்டின் லூத்தர் தனியான ஒரு மனிதனாக போய் அதை அடித்த பொழுது இவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் இருளாக கவ்வியிருந்த உலகத்தை மீட்கும் என்று எண்ணியிருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வேத புத்தகம் எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரையை தொடர்ந்து இந்த அருமையான மக்களை ஆசீர்வதியும். நாங்கள் இந்த வேத புத்தகத்தை அல்ல, வேத புத்தகத்தின் மூலமாக வார்த்தை மாம்சமான கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆவியானவரை எங்களுக்கு நேர் உதவி செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidelango100@gmail.com.
தேங்க்யூ வெரி மச். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.